பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஸ்தோத்திரம் கர்த்தருடைய நாளிலே கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம் தொடர்ந்து இந்த ஆராதனையிலே வந்திருக்கிற உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்தி நாங்கள் வரவேற்கிறோம். இன்னைக்கு ஒரு விசேஷித்த ஆராதனை. கர்த்தர் இந்த நாளிலே நிறைவான ஆசீர்வாதம், நிறைவான அபிஷேகம், நிறைவான தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொண்டு கர்த்தருக்காக நீங்கள் ஸ்தோத்திரம் வைராக்கியமாக எழும்ப போகிறீர்கள். கர்த்தர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். பொறுப்பிசை வலது கரத்தை உயர்த்தி நாம் ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனை பேர் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை இந்த காலை நேரத்திலே உடைய பாதத்தில் வந்து உடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திர. கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன் என்று யோவான் சொல்கிறது போல உம்முடைய நாளிலே நாங்கள் உம்முடைய பிரசன்னத்தை அனுபவிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை துதிக்க வந்திருக்கிறோம். உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த வந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். இந்த நாள் விசேஷித்த ஆராதனைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பாடல் ஆராதனை கர்த்தர் பொறுப்படுத்தி நடத்தும். எங்க மத்தியிலே கர்த்தர் கொண்டு வந்திருக்கிற அருமையான உம்முடைய ஊழியக்கார் மூலமாக இன்னைக்கு ஒரு எழுப்புதலை, ஒரு ஆசீர்வாதத்தை தேவனை கட்டளையிட போறதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நன்மைகளை தேவன் கட்டளையிடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். உட்காருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் நிச்சயமாகவே நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். இன்றைக்கு ஸ்தோத்திரம் ரிவைவல் சண்டே என்று சொல்லி எழுப்புதல் ஞாயிறு. ஆசீர்வாதத்தில் ஒரு எழுப்புதலை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். சுகத்தில் ஒரு எழுப்புதலை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். தேவனுக்கென்று நீங்கள் பிரகாசிக்கிறதிலே ஒரு எழுப்புதலை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். நிச்சயமாகவே இந்த நாள் ஸ்தோத்திரம் எதிர்பார்ப்போடு இருங்கள். கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். எபிரேயர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசன வார்த்தையின்படி நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் சொன்ன ஆண்டவர் கர்த்தர் இந்த நாளிலே இந்த வார்த்தையின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். ஆக ஒரு பாடலை பாடி நாம் தேவனுடைய நாமத்தை, ஒரு சில பாடல்கள் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். முதலாவது பாடலாக 2 சரணங்கள் மாத்திரம். நன்றி சொல்லி பாடுவேன் நாதன் இயேசுவை என் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன் என்று சொல்லி நான் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இருக்கிற இடங்களிலே நல்லவங்களை கைகளை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஆவியானவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வாராக. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே என்று சொல்லி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடு. நல்ல கைகளை தட்டி நல்ல சத்தங்களை உயர்த்தி ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடு. நல்ல கைகளை தட்டி நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவேன். கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே, கடந்த நாட்கள் முழுவதும் என்னை கண்ணின் மணி போல் காத்தாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே, கரத்தை பிடித்து கைவிடாமல் கனிவாய் என்னை நடத்தினாரே. நல்லவரே, வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே,
வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே சுவை போற்றிடு சொல்லுவா ஆமே. நன்றியால் நாதன் இயேசுவை போற்றி. துன்பங்கள் எந்த வாழ்வினிலே வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், துன்பங்கள் எந்த வாழ்வினிலே சூழ்ந்து என்னை நெருக்கினாலும், கண்மாலை தேவன் என்னுடன் இருக்க கலக்கமில்லை என் வாழ்விலே. கண்மாலை தேவன் உன்னுடன் இருக்க கலக்கமில்லை உன் வாழ்விலே. நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, நல்லவரே வல்லவரே, நன்மைகள் என் வாழ்வில் செய்பவரே, சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே, நன்றி சொல்லி பாடுவே நாதன் இயேசுவின் நாமத்தையே. நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே, நன்றியால் என் உள்ளம் நிறைந்தே நாதன் இயேசுவை போற்றிடுவே. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எதிர்பார்ப்போடு இந்த இடத்துல வந்திருக்கிறீர்களா? நிச்சயமாகவே முடிவு உண்டு. நம்பிக்கை வீண் போகாது. ஓ ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது, அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன். இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய தேவனாக இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு கைகளை தட்டி நாம் பாடி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். தடைகளை உடைப்பவர். நீங்கள் பாடும் போதே ஆவியானவர் இறங்கி உங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா தடைகளை உடைத்து இந்த நாள் தேவ வார்த்தையை அனுப்பி கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். கைகளை தட்டி பாடுவோம். ஆண்டவர் அற்புதம் செய்வாராக. கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவர் கிரியைகளை நடப்பிப்பாராக. மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். விசுவாசத்தோடு மலைகள் எல்லாம் வழிகள் ஆக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. கலங்காதே திகையாதே, நிச்சயமாகவே முடிவு உண்டு. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பெரிய பர்வதமே பெரிய பர்வதமே எம்மாத்திரம் சொல்லுவோம். பெரிய பர்வதமே எம்மா உனக்கு முன்பதாக எல்லாம் சமமாகும். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தால் ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின்
ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். சொல்லுவோம் விசுவாசத்தோடு, நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். தடைகளை உடைப்பவர் என் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. தடைகளை உடைப்பவர் என் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்பேனே. வெள்ளை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வெள்ளை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியா சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியா சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன். சொல்லுவோம், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். பூமி அனைத்திற்கும், பூமி அனைத்திற்கும் ராஜாதிராஜன் உன்னதமானவர் துதியாலே உயர்த்திடுவேன். பூமி அனைத்திற்கும் ஆமென், உன்னதமானவர் துதியாலே உயர்த்திடுவோம். பெண்கள கதவெல்லாம் உடைத்திடும். உனக்காக ஓ இந்த காலை நேரத்திலே கர்த்தரை ஆராதிக்கிற நேரத்திலே ஓ ஆமென். இரும்பு தாழ்பால் முறித்திடும். ஆமென், இரும்பு தாழ்பால் முறித்திடுவாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். சொல்லுங்க, ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் என்னுடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், என் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். எழுப்பி நிற்போமா? இருக்கடங்களில் எழுப்பி நின்றோம். இல்லாவிட்டால் முழங்கால் படியிட்டோம். ஒரு சில நிமிடங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். அப்படியே பிரசன்னம் நம்மத்தில இறங்கி இருக்கிறது, அப்படியே கிருபை நம்மத்தில இறங்கி இருக்கிறது, அப்படியே மகிமை நம்மத்தில இறங்கி இருக்கிறது. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலைபெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாதுன்னு சொன்ன ஆண்டவர், வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தூதர்களுக்கு கட்டளிடுவேன் சொன்ன ஆண்டவர், இந்த காலை நேரத்தில் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். விடுதலையோடு கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்க ஆரம்பியுங்கள். நாவுகள் எல்லாம் கர்த்தரை துதிக்கட்டும், உதடுகள் கர்த்தரை துதிக்கட்டும். நீ இருக்கிற இடத்துல தேவ வல்லமை இறங்கி வந்திருக்கிறது. நீ பாடும் போதே அநேக தடைகளை கர்த்தர் உடைத்துக் கொண்டிருக்கிறார். நீ பாடும் போதே உனக்காக கர்த்தர் அநேக திறந்த வாசலை கர்த்தர் உண்டு பண்ணி கொண்டிருக்கிறார். இந்த காலை நேரத்தில் ஒரு விசேஷித்த அபிஷேகம் நிரப்ப போகிறது. இந்த நாள் ஒரு விசேஷித்த ஆராதனை, உன் வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள். தேவ வார்த்தை உனக்கு நேராக வரப்போகிறது. தீர்க்க தரிசன வார்த்தைகள் உனக்கு நேராக வரப்போகிறது. தேவ வார்த்தை வரும்போதே ஓ ஹல்லேலூயா அபிஷேகம் உன்னை நிரப்ப போகிறது. ஓ கைகளை உயர்த்தி அதுக்கு ஆயத்தப்படுவோம். ஓ ஸ்தோத்திர, தேவ வல்லமை நம்மை முழுவதும் நிரப்பட்டும். ஓ தேவ கிருபை உன்னை முழுவதும் நிரப்பட்டும். வழியிலே உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்ப்பதற்கு உனக்கு முன்பதாக ஒரு தேவ தூதனை அனுப்புகிறேன் சொன்ன ஆண்டவர் கர்த்தர் தேவ தூதர்களை அனுப்பி இருக்கிறார். தேவ வல்லமை இறங்கி வந்திருக்கிறது, தேவ கிருபை இறங்கி வந்திருக்கிறது, தேவனுடைய அபிஷேகம் இறங்கி வந்திருக்கிறது. கர்த்தர் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன்.
கைகளை உயர்த்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ ஹல்லேலூயா. அவர் துதிகளின் மத்தியில வாசம் பண்ணுகிற தேவன். ஓ அவர் ஒருவரே துதிக்கப்படத்தக்க தேவன், அவர் ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்க தேவன், அவர் ஒருவரே நன்மை செய்கிற தேவன். ஆமென் ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அற்புதம் செய்கிறதுனால கர்த்தரை ஆராதிக்கவில்லை. ஓ ஹல்லேலூயா. அவர் நல்லவராகவே இருக்கிறார். அவர் நல்லவராகவே இருக்கிறதுனால் இன்னைக்கு நாம் ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். அதே தேவன் நம்முடைய வாழ்க்கையில நன்மைகளை கர்த்தர் செய்வாராக. கைகளை உயர்த்தி ஓ ஹல்லேலூயா. அவருடைய கிருபையின் வல்லமை, அபிஷேகத்தின் வல்லமை கர்த்தர் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வாராக. ஓ வேதம் சொல்லுகிறது, அன்றைக்கு ஆபிரகாமுக்கு தரிசனமாகி ஆண்டவர் சொன்னார், நான் சர்வ வல்லமை இல்ல தேவன், நான் சர்வ வல்லமை இல்ல தேவன். இன்றைக்கு அந்த சர்வ வல்லமை இல்ல தேவன் உனக்குள்ளே ஒரு பெரிய அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். சர்வ பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மத்தியிலே உலாவுகிற தேவனே உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் என்று சொல்லி ஓ ஹல்லேலூயா. நீ இருக்கிற இடங்களில் தேவ வல்லமை உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய அபிஷேகம் உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபை உலாவிக் கொண்டிருக்கிறது. கைகளை உயர்த்தி மனிதர்கள் கைகளை உயர்த்தி ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் எங்க மத்தியிலே வாசம் பண்ணுகிற நம்முடைய பிரசன்னம், எங்க மத்தியில உலாவுகிற நம்முடைய பிரசன்னம், எங்க மத்தியில அற்புதங்களை செய்ய நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கிறோம் இயேசு. ரெண்டு கைகளை உயர்த்தி ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் எங்களுடைய துதிகளை வாசம் பண்ண ஓ உமக்கு ஒரு சிங்காசனத்தை நாங்கள் அமைக்கிறோம். ஓ ஹல்லேலூயா. அதிலே கர்த்தர் உட்கார்ந்து எங்களை நீர் ஆசீர்வதிப்பீராக. கைகளை உயர்த்தி ஆமென். உம்மை துதிக்கிறோம் இயேசு. ஆமென். பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகிறோம் இயேசுவே. எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய்யோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்று வாசம் செய். எல் ஷடாய், எல் ஷடாய், எல் ஷடாய். சர்வ வல்ல தேவனே. ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உம்மை விடுதலையோடு ஆராதிக்கிற உம்மை துதிக்கிற ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதம் இறங்கட்டும், உம்முடைய அபிஷேகம் இறங்கட்டும். சர்வ பெரிய வல்லமை இறங்கி அற்புதங்களை செய்வதாக. வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம், உம்மை உயர்த்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஹல்லேலூயா ஓசன்னா. ஆண்டவரை துதிக்க ஆரம்பிங்க விடுதலையோடு கூட. ரெண்டு கைகளை அசைத்து ஓ ஹல்லேலூயா. அவருடைய பிரசன்னத்தின் மகிமை ஓ ஹல்லேலூயா. அன்றைக்கு 120 சீஷர்கள் கூடி ஜெபித்த பொழுது இறங்கிய அதே இடிமுழக்கத்தின் அபிஷேகம், அதே வல்லமையின் அபிஷேகம் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. இந்த காலை நேரத்தில் ஒரு விடுதலையின் வல்லமை. நீ சுகத்தை பெற்றுக்கொள்ள போகிறாய். ஓ ஹல்லேலூயா. நீ விடுதலை பெற்றுக்கொள்ள போகிறாய். ஓ நீ தரிசனங்களை பெற்றுக்கொள்ள போகிறாய். இந்த நாளிலிருந்து ஒரு பெரிய ஆசீர்வாதம் நீ சாட்சி சொல்ல போகிறாய். குனிந்து தூக்கினீரே, கைகளை உயர்த்தி சொல்லுங்க. எங்களை பெரியவன் ஆக்கினீரே. ஆமென். உமது காருண்யத்தால்
உமது தூயவர் தூயவரே தூயவர் தூயவரே துதிக்கு பாத்திரரே பாத்திர ஆறுதல் நீர்தானையா ஆறுதல் நீர்தானையா துதிக்கு பாத்திரரே தூயவர் தூயவரே ஆமே பாத்திரரே நீர் ஒருவரே ஆமே ஆறுதல் நீர்தானையா துதிக்கு பாத்திரரே எரிந்து கொண்டே இருப்பே எரிந்து கொண்டே இரு. ரெண்டு கைகளை உயர்த்தி சொல்லுங்க இந்த காலையில இந்த நாளிலிருந்து நீ கர்த்தருக்காக எரிய போகிறாய், கர்த்தருக்காக பிரகாசிக்க போகிறாய், கர்த்தர் உன்னை கையில எடுக்க போகிறார், உனக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். எரிந்து கொண்டே இருப்பே எப்போதுமே உமக்கா உம்முடைய அபிஷேகத்திலே என் ஜீவன் பிரியும் வரை எரிந்து கொண்டே இருப்பேன். ஹல்லேலூயா 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 ரெண்டு கைகளை அசைத்து ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Thank you Lord. Yararabana shakadarabalaba. Hallelujah. அப்படி ரெண்டு கைகளை அசைத்து ஆண்டவருடைய நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்துங்க. ஓ ஹல்லேலூயா. நமச்சிலே ஓ ஹல்லேலூயா உலாவின அவருடைய பிரசன்னத்தினால் நிரப்பின திரியேக தேவனாகிய பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கு ரெண்டு கைகளை அசைத்து ஓ ஹல்லேலூயா நம்முடைய ஆராதனையை சுகந்த வாசனையாக ஏற்றுக்கொண்ட ஓ நம்முடைய தேவாதி தேவனுக்கு ஓ ஹல்லேலூயா ரெண்டு கைகளை அசைத்து எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை அர்ப்பணிக்கிறோம், நம்முடைய வார்த்தைக்கு அர்ப்பணிக்கிறோம். ஓ எங்க மத்தியில் அற்புதங்களை செய்ய முடிய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி ரெண்டு கைகளை அசைத்து நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நமத்திலே ஆண்டவரே ஸ்தோத்திரம் கொண்டு வந்திருக்கிற நம்முடைய ஊழியக்காரருக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய ஊழியக்கார் மூலமாக எங்களோடு நீர் பேசுவீராக. எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். சின்ன இருதயத்தை திறந்து நாங்கள் வரவேற்கிறோம். உங்களுடைய சத்தத்துக்கு நாங்கள் கேட்பதற்கு எங்களுடைய காதுகளை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். உட்காருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இந்த காலை நேரத்தில் கூடி வந்திருக்கும் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். ஒரே ஒரு நிமிடம். ஸ்தோத்திரம். பிறந்த நாள் திருமண நாள் உள்ளவர்கள் நீங்கள் எழுப்பி நின்று கொள்ளுங்கள். ஸ்தோத்திரம். ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். கர்த்தர் இந்த வாரத்தில் பிறந்த நாள் திருமண நாள் உள்ளவர்கள் நிறைவாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சபையின் சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். பரிசுத்த பிதாவே இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். நினைப்பதற்கு வேண்டுவதற்கும் மேலாக ஆண்டவரை எழுப்பி நிற்கிற பிள்ளைகளை அற்புதமாக நீ நடத்தி வந்த பாதைக்காக ஸ்தோத்திரம். வரப்போகிற புதிய வருஷம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். நீ எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை உனக்கு கொடுக்கும்படிக்கு உன் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவைகள் தீமைக்கல்ல சமாதானத்துக்கு ஏதுவான நினைவுகள் என்ற வார்த்தையின்படி கர்த்தர் எதிர்பார்க்கிற ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீர் கொடுத்து அற்புதமாக தேவன் நடத்துவீராக. நல்ல சுகம்பலனோடு கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளும். இந்த புதிய வருஷம் ஆவிக்குரிய ஜீவியத்திலும் உலக ஆசீர்வாதத்திலும் நம்முடைய பிள்ளைகளை நிரப்பி கர்த்தர் வல்லமையாக நீர் பயன்படுத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். சமாதானம் காத்துக்கொள்ளட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம்
நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உட்காருங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். தேவ பிரசன்னத்தின் மகிமை நம்மை அற்புதமாக ஆண்டவர் நிரப்புவாராக. ஸ்தோத்திரம். நமத்திலே ஆண்டவருடைய கிருபையின் வல்லமை, ஸ்தோத்திரம், தொடர்ந்து கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்வார்கள். நமத்திலே அருமையான ஊழியக்காரர் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். ஸ்தோத்திரம். நெய்வேலி மாவட்டத்தில் இருக்கிற பெண்ணாடம் பகுதியிலே ஊழியர் செய்கிற அருமையான பாஸ்டர் இம்மானுவேல், ஸ்தோத்திரம், ரெவரண்ட் இம்மானுவேல் அவர்கள் நமத்திலே இணைந்திருக்கிறார்கள். நிச்சயமாகவே ஸ்தோத்திரம், அவர்கள் மூலமாக இந்த நாள் அநேக ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நல்ல ஒரு ஊழியக்காரர், கிட்டத்தட்ட ஒரு 18 ஆண்டுகள் அவர்களோடு கூட நல்ல ஒரு ஐக்கியத்தில் குடும்ப நண்பராக, ஸ்தோத்திர, குடும்பத்தில் ஒருவராக அவர்கள் இருந்து அநேக ஆலோசனைகளை கர்த்தர் கொடுத்த ஊழியத்தில் ஸ்தோத்திரம் முன்னேறி போவதற்காக கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அருமையான ஊழியக்காரரை கர்த்தர் வல்லமையாக பயன்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாகவே அவர்கள் மூலமாக கர்த்தர் மத்தியில் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அநேக ஸ்தோத்திரம் முறை நம்முடைய சபையிலே அவர்கள் வந்து கர்த்தருடைய வார்த்தையை கொடுத்திருக்கிறார்கள். அவர்கள் வந்து போகிற நேரமெல்லாம் சபையில ஒரு எழுப்புதல், சபையில ஒரு ஆசீர்வாதத்தை நாங்கள் ருசி பார்த்திருக்கிறோம். இந்த நாட்களிலும் ஸ்தோத்திரம் அநேக நாட்கள் அடிக்கடி அவர்களோடு நான் போன்ல தொடர்பு கொள்ளுவேன். அவர்களோடு பேசுகிற ஒவ்வொரு நேரமும் எனக்கு ஒரு தரிசனத்தை ஆண்டவர் கொடுப்பார். இன்றைக்கு சபையில அநேக ஊழியங்கள் ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கப்பட கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். இந்த ஊழியங்களை ஆரம்பிப்பதற்கு அருமையான ஊழியக்காரரை கர்த்தர் பயன்படுத்தி இருக்கிறார். நிச்சயமாகவே இந்த நாளிலும் எங்களுடைய வாழ்க்கையில, எங்களுடைய சபையிலே, ஆராதனையிலே ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை ருசி பார்த்த நாங்கள் ஸ்தோத்திரம் சாட்சியாக சொல்ல முடியும். இந்த நாள் உங்க வாழ்க்கையிலும் ஒரு எழுப்புதல் நாள். இந்த நாளில் இந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் ருசி பார்க்க போகிறீர்கள். தீர்க்க தரிசன வார்த்தைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். இந்த நாளிலிருந்து தேவனுடைய ஸ்தோத்திரம் மகிமையை நீங்கள் அனுபவிக்க போகிறீர்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள், சாட்சி சொல்லுவீர்கள். ஸ்தோத்திரம். ஆராதனை முடிவதற்கு பிற்பாடு உங்களுடைய சாட்சிகளை ஸ்கிரீன்ல ஸ்தோத்திரம் வருகிற எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல உங்களுடைய சாட்சிகளை நீங்கள் அனுப்புங்கள். உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் உங்களை கர்த்தர் வல்லமையாக ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய வார்த்தையை நம்ம எல்லார் கைகளை தட்டி நாம் வரவேற்போம். பாஸ்டர் இம்மானுவேல் அவர்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை மத்தியிலே இந்த நாள் செய்வாராக. ஆமென். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை பெண்ணாடம் ஏஜி சபையின் சார்பாகவும், குடும்பத்தின் சார்பாகவும், சபையின் சார்பாகவும், வெள்ளூர் சிட்டி பிளெஸிங் ஏஜி சபைக்கும், குடும்பத்திற்கும், போதகருக்கும், விசுவாசிகளுக்கும் நான் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். உங்களுக்காக ஜெபிக்கிறேன். அருமையான இந்த வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபை போதகருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். உங்களுடைய சபை போதகர் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தார், தேவன் கொடுத்தார். எனவே தேவனுக்கு மகிமை செலுத்துகிறேன். போதகர் குடும்பத்திற்கு நான் நன்றி செலுத்துகிறேன். உடைய சபையில் நான் பல முறை வந்து ஊழியம் செய்வதற்கு கர்த்தர் வாய்ப்பை கொடுத்தார். மறுபடியும் இந்த ஆன்லைன் சர்வீஸ் உங்களோடு இணைந்து கொள்ளும்படி தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கு தேவன் நம்மோடு கூட பேச போகிறார். கை வைத்து மகிமைப்படுத்துவோமா? ஆண்டு இந்த வசனங்களை ஆஸ்வதிக்க போகிறார். இந்த நாளிலே உங்களுக்குள்ளே ஒரு புது பலனும் ஒரு புதிய உற்சாகமும் உண்டாக போகிறது. கை வைத்து மகிமைப்படுத்துவோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மறுரூபம் ஏற்பட போகிறது. ஆமென் சொல்லுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு அடுத்த அத்தியாயத்துக்கு நீங்கள் போகிறீங்க. அடுத்த ஆழங்களுக்குள்ளே போக போகிறீங்க. அடுத்த ஒரு மகிமையின் ஆசீர்வாதங்களுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க. அதனால தான் உங்களுக்காக உங்களுடைய போதகர் குடும்பமாக ஜெபம் பண்ணி, ஆமென் ஸ்தோத்திரம், என்னுடைய சபை, இந்த மக்கள், இந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், இந்த வெள்ளூர் பட்டணம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், ஆமென், என்னுடைய சபையின் மூலமாக இந்த ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ஒரு பெரிய நோக்கத்தோடு இந்த கூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. இந்த பரிசுத்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே உங்களோடு நான் இருப்பதை ஒரு பெரிய மகிழ்ச்சியாக கருதுகிறேன். கை நல்ல உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். ஆமென் சொல்லுவோமா? பரிசுத்த ஆமென் நாளை, பரிசுத்த ஓய்வு நாளை நீங்கள் ஆசரிக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். எனவே நீங்கள் இந்த நாளிலே, இந்த நாள் கர்த்தரை ஆராதிக்கிற நாள், இந்த நாள் கர்த்தருடைய நாள், கர்த்தரை தொழுது கொள்கிற நாள், கர்த்தரை மகிமைப்படுத்துகிற நாள். இந்த நாளிலே நீங்கள் இணைந்து வந்திருப்பதற்காக நன்றி. நீங்கள் இருக்கிற இடங்களிலே குடும்பமாக, ஆமென் ஸ்தோத்திரம், உறவினர்களோடு
அல்லது ஒருவேளை நண்பர்களோடு நீங்கள் இருந்தால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவேளை நீங்கள் இந்த லிங்கை உங்களுடைய நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம், உங்கள் ஸ்டேட்டஸில் நீங்கள் வைக்கலாம். அதன் மூலமாக ஒரு ஆத்தும ஆதாய பணியை நீங்கள் செய்ய முடியும். உங்கள் குடும்பத்தை ரட்சிக்கப்பட வேண்டும், மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி நீங்கள் விரும்பினால், உங்களுடைய நண்பர்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி விரும்பினால், இந்த லிங்கை நீங்கள் தயவு செய்து உங்களுடைய குடும்பத்தாருக்கு, நண்பர்களுக்கு ஆமேன் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஸ்டேட்டஸில் வைங்க. இன்றைக்கு சில பேர் இந்த ஆராதனை மூலமாக ஆசீர்வதிக்கப்பட போகிறார்கள். அல்லேலூயா சொல்லுவோமா? கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையில் ஆண்டவரே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். அருமையான இந்த ஆண்டவரே காலை வேலை ஆராதனைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள் உம்முடைய நாள் ஆண்டவரே, இது பரிசுத்த ஓய்வு நாள். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலே இந்த சபையிலே ஆமென் கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளும்படி தேவன் கொடுத்த கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆமென் ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இந்த சிட்டி பிளெஸிங் ஏஜி சபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். அருமையான போதகருக்காக நான் ஜெபிக்கிறேன். பாஸ்டர்மாவுக்காக, அவருடைய 2 பிள்ளைகளுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன் ஆண்டவரே. இங்கே இருக்க அருமையான சபை மக்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். கர்த்தர் இந்த மக்களுக்கு ஒரு புதிய ஆசீர்வாதங்களை கொடுக்க போகிறீர், புதிய நம்பிக்கைகளை கொடுக்க போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த செய்திகளை பிரசங்கித்துக் கொண்டு இருக்கும் பொழுது தேவன் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக, சுகமாக்குவீராக, ஒரு அற்புத அடையாளங்களை செய்ய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சோர்ந்து போனவைகளை உயிர்ப்பிக்கும்படி நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தைரியப்படுத்துவீராக, ஜெப ஆவி உயிர்ப்பிக்கப்படட்டும் சொல்லி ஜெபிக்கிறேன். ஆமென். உங்க நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கு ஆமென் ஸ்தோத்திரம். இந்த ஆராதனைக்கு உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படி ஆமென் கர்த்தர் என்னுடைய உள்ளத்தில் போட்ட அந்த வசனத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதற்கு முன்பாக இந்த செய்திக்கான தலைப்பை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஆசீர்வாதங்களுக்குள் இருக்கும் ஆசீர்வாதங்கள், ஆசீர்வாதங்களுக்குள் இருக்கிற ஆசீர்வாதம் என்கிற இந்த தலைப்பை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். பொதுவாகவே நாம் ஜெபிப்போம், ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதியும் அப்படி நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஒவ்வொரு நாளும் காலையில் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிக்கிறப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கணும், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கணும், கணவனை ஆசீர்வதிக்கணும், மனைவி ஆசீர்வதிக்கணும், தேசத்தை ஆசீர்வதிக்கணும், சபை போதகரை ஆசீர்வதிக்கணும். நம்ம ஜெபம் பண்ணோம். ஆனால் அந்த ஆசீர்வாதம் என்கிற ஒரு வார்த்தைக்குள்ளே அதற்குள்ளே ஆயிரக்கணக்கான ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. கை நல்ல உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஆசீர்வாதம் என்கிற வார்த்தைக்குள்ளே அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையில் நான் இதை பல ஆண்டுகளாக நான் இதை தியானம் பண்ணி ஜெபித்து இருக்கிறேன். ஆமென் ஸ்தோத்திரம். அழைப்புக்குள்ள ஒரு ஆசீர்வாதம் இருக்கிறது. ஆமென். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாக இருக்கும்படி உங்களையும் என்னை அழைத்திருக்கிறார். ஊழியர்களாக இருக்கும்படி எங்களை கர்த்தர் அழைத்திருக்கிறார். அந்த அழைப்பிற்குள்ள சில ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. கை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். கை நல்ல உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, உங்களுக்கு ஒரு மேலான ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்க நான் விரும்புகிறேன். ஆமென் சொல்ல முடியுமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எனவே இந்த காலை வேளையிலே ஆசீர்வாதங்களுக்குள் இருக்கிற ஆசீர்வாதங்களை நீங்கள் அறிந்து கொள்ளும்படி நான் இந்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஆமென் சொல்ல முடியுமா? சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த வார்த்தைகளை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதற்கு ஆதாரமாக அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபம் 1வது அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது, அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு நிருபம் ஆமென் 1வது அதிகாரம் 3வது வசனத்திலே ஆமென் அவர் கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்ம என்ன பண்ணியிருக்காரா? ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். ஆமென் சொல்ல முடியுமா? சகல ஆசீர்வாதத்தினாலும் நம்மை அவர் ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். கை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த நேரத்திலே நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சொன்னால், நீங்கள் இந்த உலகத்திலே சிருஷ்டிக்கப்பட்ட பொழுதே, இந்த உலகத்திலே நீங்கள் உருவாக்கப்பட்ட பொழுதே, இந்த உலகத்திலே நீங்கள் ஆமென் தேவனுடைய நன்மைகளை அனுபவிப்பதற்காக நீங்கள் சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஆமென் சொல்ல முடியுமா? கை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கிறிஸ்துவுக்குள் உன்னதங்களிலே ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களினாலும் நம்மை அவர் ஆசீர்வதித்து இருக்கிறார். கை நல்ல உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா சொல்லுவோமா? இன்னைக்கு நீங்க இந்த விஷயத்தை நல்லா தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள்.
நீங்கள் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அதை நீங்கள் முதலாவது விளங்கி கொள்ள வேண்டும். ஆமாம், இன்னும் நிறைய பேர் இன்னும் ஆசீர்வதிக்கப்படும் பொழுது இன்னும் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று நம்ம விரும்புகிறோம். ஆனால் ஏற்கனவே நாம் உலகத்தில் உருவாக்கப்பட்ட பொழுதே நீங்களும் நானும் தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறோம். கை நல்ல உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமாக. அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தெளிவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். என்ன தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும்? ஆமென் என்று சொன்னால், நான் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். கை நல்ல உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஹல்லேலூயா. அந்த வாயில் அறிக்கை பண்ணுங்க, ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன். என்னுடைய கணவர், என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கை நல்ல உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பவுல் ஒரு ரகசியத்தை இங்கே கற்றுக் கொடுக்கிறார். என்ன ரகசியம் என்று சொன்னால், ஆமென், அந்த ரகசியத்துடைய காரியம் என்ன? ஆமென், நீங்கள் எல்லாரும் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். உதாரணத்துக்கு ஒரு சரீரம், ஒரு குறைவற்ற சரீரம் என்று சொல்லி எதை நாம் சொல்லுகிறோம்? ஒரு குழந்தை பிறந்த உடனேயே அதோடைய கண்கள் நன்றாக இருக்கிறதா செக் பண்ணுறாங்க, காது கேட்கிறதா செக் பண்ணுறாங்க, குழந்தை பிறந்த உடனே அழுகிறதா பார்க்குறாங்க. ஏன் தெரியுமா? அந்த குழந்தை அழ வேண்டும் பிறக்கும் பொழுது, அப்போ தான் அது ஆரோக்கியமாக இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ கை கால்கள் நல்லா இருக்குதான்னு பார்க்குறாங்க. அந்த குழந்தை வளரும் பொழுது அதோடைய ஹார்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுதா, எல்லாமே செக் பண்ணுறாங்க. ஒரு குழந்தை இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா தகுதிகளும் அந்த குழந்தைக்குள் இருக்கிறதா என்பதை பார்க்குறாங்க. அல்லது அந்த குழந்தைக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, கொடுத்து அதை பூர்ணப்படுத்துகிறாங்க. அப்போ நம்ம எல்லாரையும் கர்த்தர் பரிபூர்ணமாக கர்த்தர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அதே போலவே நாம் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே கிறிஸ்துவுக்குள் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? கிறிஸ்துக்குள் நாம் எப்படிப்பட்டவர்களா? ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஆமென் சொல்ல முடியுமா? அப்போ ஒரு சரீரத்துக்கு தேவையான எல்லா உறுப்புகள் பிறக்கும் பொழுதே இருக்கிறதா என்கிறதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவதாக, ஒரு மாவட்ட கலெக்டர் ஆகட்டும் அல்லது ஒரு அதிகாரிகள் ஆகட்டும், யாராகட்டும், யாரோ ஒருவர் ஆமென் ஒரு அதிகாரத்துக்கு வரும்பொழுது, ஒரு மாவட்ட கலெக்டராக இருக்கிறாங்க அல்லது ஒரு மாநில முதல்வராக இருக்கிறாங்க அல்லது ஒரு பிரதம மந்திரியாக இருக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கான எல்லா அதிகாரங்கள் இருக்கிறது. சோதரம், ஒரு மாவட்ட கலெக்டர்னா அவங்களுக்கான எல்லா அதிகாரம், அவர் தான் அந்த மாவட்டத்துக்கு முதல்வர் மாதிரி. அப்படி எல்லா அதிகாரமும் அவருக்கு இருக்கிறது. சோதரம், போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், மெடிக்கல் டிபார்ட்மெண்ட், எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் ஆகட்டும், எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆமென் அவர் ஒரு தலைவராக இருக்கிறார். எல்லா டிபார்ட்மெண்ட் ஆளுகை அந்த மாவட்ட கலெக்டருக்குள்ளே இருக்குது. ஏன்னா அந்த அதிகாரத்துக்கு கலெக்டர்னு சொன்னாலே அந்த கலெக்டருக்குள்ள எல்லா அதிகாரமும் அதற்குள்ளே இருக்கிறது. கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அதே போலவே நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என்ன தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் ஆமென் ஏற்கனவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கை நல்ல உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆதியாகமம் 1வது அதிகாரம், ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 27, 28 வசனங்கள். ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 27, 28 வசனங்களை நாம் கவனிக்கும் பொழுது, தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார், அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார், அவன் ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. இந்த உலகத்தை உண்டாக்கும் பொழுது முதலாக ஒரு ஆதாமை ஏவாளை கடவுள் உண்டாக்கி அவர்களை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆமென் சொல்ல முடியுமா? அப்போ நீங்கள் பிறக்கும் பொழுதே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கை நல்ல உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? உலகத்தில் நீங்கள் பிறக்கும் பொழுதே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். அப்போ ஆதியாகமம் 1வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது ஆமென் 4 விதமான அந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவது, அந்த 26வது அதிகாரத்தில் நாம் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஒரு பிசாசுடைய சாயல் இல்லை, அல்லது ஒரு குரங்கின் சாயல் இல்லை. இந்த உலகத்தில் சொல்லப்படுகிற எந்த ஒரு சாயல் அல்ல. ஆமென், உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் ஒரு தேவ சாயல் இருக்கிறது. கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அல்லேலூயா. இந்த பரிசுத்த ஓய்வு நாளிலே ஒரு தெளிவான ஒரு காரியத்தை அறிந்து கொள்ளுங்கள். நீங்களும் நானும் தேவ சாயலை உடையவர்களாக இருக்கிறோம். கை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. நமக்குள்ளே ஒரு தேவ சாயல் இருக்கிறது, தேவ பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கிறது, தேவ மகிமை உங்களுக்குள்ளே எனக்குள்ளே இருக்கிறது. அப்போ முதலாவது அங்கே சொல்லுகிறார், ஆமென், தேவ சாயல். சங்கீதம்
139வது சங்கீதம் 14வது வசனத்திலே சங்கீதக்காரன் சொல்கிறார். 139வது சங்கீதம் 14வது வசனத்திலே, ஆமென் ஸ்தோத்திரம், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியினால் உம்மை துதிப்பேன் என்று சொல்லுகிறார். முதலாவது உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்களும் நானும் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். கை நல்ல உயர்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? நீங்களும் நானும் தேவ சாயலிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்ல முடியுமா? சத்தமா சொல்லுங்க. இன்னைக்கு இந்த நேரத்தில் ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, நீங்களும் நானும் எந்த ஒரு மனிதனுடைய சாயல் அல்ல. முதலாவது நாம் தேவ சாயலிலே உருவாக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்லுங்க பாப்போம். கைகளை அசைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, இந்த ரகசியத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இந்த ரகசியம் என்ன தெரியுமா? கடவுள் உங்களையும் என்னையும் உருவாக்கும் பொழுது எல்லா ஆளுகைகளையும் நமக்குள்ள வைத்திருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். அதாவது 139 சங்கீதம் 14 வசனத்தில், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் என்று ஏன் அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்கிறேன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். ஆமென். எனக்குள்ளே, உங்களுக்குள்ளே, கணவருக்குள்ளே, மனைவிக்குள்ளே ஒரு தேவனுடைய சாயல் இருக்கிறது. ஆமென் சொல்ல முடியுமா? சத்தமாக சொல்லுங்க. எபேசியர் 4வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது, ஆமென், எபேசியர் 4வது அதிகாரம் 21வது வசனத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது, தேவனுடைய சாயல் என்று சொல்லுகிறார். அது எப்படி தேவ சாயல்? புதிய மனுஷன் என்று சொல்லுகிறார். ஆமென், தேவனுடைய புதிய சாயல் நமக்குள்ளே இருக்கிறது. கை நல்லா உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? 22வது வசனத்தில், ஆமென், மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன் நீங்கள் களைந்து போட்டு, 23வதுல, உள்ளத்தில் புதிதான ஆவியுள்ளவர்களாகி, 24 மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்து கொள்ளுங்கள். எபேசியர் 4வது அதிகாரம் 21 முதல் 24 வசனங்களை நீங்கள் கவனிக்கும் பொழுது அவர் சொல்றாரு, தேவனுடைய சாயல், பழைய மனுஷனை களைந்து போடுங்கள், பழைய மனுஷியை களைந்து போடுங்கள், புதிய மனுஷியை தரித்து கொள்ளுங்கள் என்று அவர் சொல்லுகிறார். அப்போ முதலாவது நீங்கள் ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நமக்குள்ள எந்த மிருகத்தின் சாயலும் இல்லை. நீங்களும் நானும் தேவ சாயலாக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென் சொல்ல முடியுமா? கை நல்ல உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. தேவ சாயல் நமக்குள்ள இருக்கிறது. தேவனுடைய வசனம் நமக்குள்ள இருக்கிறது. தேவ பிரசன்னம் நமக்குள்ளே இருக்கிறது. ஆமென் சொல்லுங்க பாப்பா. கை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் காலை வேளை ஆராதனையிலே எனக்கு அன்பான கர்த்தருடைய ஜனமே, ஆமென், நீங்கள் தேவ சாயலிலே இருக்கிறீர்கள் என்பதை ஒருபோதும் மறந்து போய் விடாதீர்கள். அப்போ ஆண்டவர் இந்த மனுஷனை சிருஷ்டித்த பொழுது தேவ சாயலாக சிருஷ்டித்தார். ஆமென் சொல்ல முடியுமா? அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்தார். ஒரு ஆணுக்குரிய எல்லா காரியங்களையும் பெண்ணுக்குரிய எல்லா காரியங்களையும் சிருஷ்டித்து, ஆணுக்குரிய ஆளுகைகள் பெண்ணுக்குரிய ஆளுகைகள் எல்லாவற்றையும் தேவன் கொடுத்து அந்த ஆளுகையை கொடுத்து அவர்களை அருமையாக படைத்தாராம். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியினால் என்று அவன் சொல்லுகிறான். நீங்களும் நானும் பிரமிக்கத்தக்க அதிசயமாக நீங்களும் நானும் உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். கைகளை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதில் நீங்கள் மகிழ்ச்சி அடையணும், சந்தோஷம் அடையணும். ஒருபோது உங்கள் சாயலை பார்த்து, ஆமென், உங்களுடைய காரியத்தை பார்த்து நீங்கள் ஒருபோது என்ன பண்ணக்கூடாது? கவலைப்படக்கூடாது. கை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். நீங்கள் ஒருபோது உங்களை குறைப்பட்டு கொள்ளக்கூடாது. ஆமென், உங்களுக்குள்ள ஏதோ குறைவுகள் இருப்பதை போலவும், நீங்கள் ஒரு பலவீனமானவங்களை போலவும், அழகு இல்லை, அந்தஸ்து இல்லை, மேன்மை இல்லை என்று சொல்லி நீங்கள் உங்களை நொந்து கொள்ளக்கூடாது. நீங்கள் தேவ சாயலிலே படைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். கை நல்ல உயர்த்தி மயப்படுத்துவோமா? அப்போ ஆசீர்வாதங்களுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களை புரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்குள்ளே தேவ சாயல் இருக்கிறது, உங்களுக்குள்ள ஒரு தேவ மகிமை இருக்கிறது. அதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது ஒரு வார்த்தையை அங்கே சொல்லுகிறார். ஆமென். அந்த அதே சில வசனத்தை பார்த்தீங்கன்னா, ரெண்டாவது காரியம் ஆதியாகமம் 1:22, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 22வது வசனத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது, வாசிங்கள். ஆதியாகமம் 1:20 கவனிங்க. தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகுங்கள் என்று சொல்லுகிறார். நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். கை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆண்டவர் நமக்குள்ளேயும் உங்களுக்குள்ளேயும் எனக்குள்ளேயும் வைத்திருக்க ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நமக்குள்ளே ஒரு பெருக்கத்தை தேவன் வைத்திருக்கிறார். நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ உங்களுக்குள்ளே ஒரு பெருக்கம் உண்டாகும். ஆமென் ஸ்தோத்திரம். அது சந்ததிகளாக இருக்கலாம்,
அல்லது ஐஸ்வர்யங்களாக இருக்கலாம், மேன்மைகளாக இருக்கலாம், உயர்வாக இருக்கலாம். நீங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் பெருகக்கூடியது. ஆண்டவர் ஒரு மனுஷனை கூப்பிட்டு 2-3 பேரை கூப்பிடுறாரு. ஒரு எஜமான் கூப்பிட்டு ஒருத்தருக்கு 1 தாலந்து, ஒருத்தருக்கு 2 தாலந்து, ஒருத்தருக்கு 5 தாலந்து கொடுக்கிறார். அந்த 1 தாலந்து வாங்கினவன் புதைத்து வைத்து விட்டான். 2 தாலந்து வாங்கினவன் 4 தாலந்து அதை பெருக பண்ணுகிறான். 5 தாலந்து வாங்கினவன் 10 தாலந்தாக மாற்றிட்டான். நான் யோசித்து பார்க்குறேன், மறுபடியும் அவன் நினைச்சுப்பான் அந்த 10 வந்து 100 மாற்றி இருந்திருப்பான், 100 1000 மாற்றி இருந்திருப்பான். பாருங்க, நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதையானது 30, 60, 100 பலன் கொடுக்கிறது. கை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். 30, 60, 100 பலன் கொடுக்குதான். எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்ல முடியுமா? உங்களுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதங்கள் பெருகக்கூடியது, பழுகக்கூடியது. ஆமென் சொல்ல முடியுமா? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? அது ஒரு ஆவிக்குரிய காரியமாக இருக்கலாம், உலகப்பிரம காரியமாக இருக்கலாம். ரெண்டுமே பெருகக்கூடியது. ஜெபம் பெருகும், விசுவாசம் பெருகும், ஐஸ்வர்யங்கள் பெருகும், ஆரோக்கியம் பெருகும், சமாதானம் பெருகும், நன்மைகள் பெருகும். நீங்கள் அதை மறந்துடக்கூடாது. நிறைய பேர் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை, பெருக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் அந்த பெருக்கத்தை மனுஷனுக்குள்ள, எல்லா ஜீவ ராசிகளுக்குள்ள கர்த்தர் அந்த பெருக்கத்தை வைத்திருந்தார். கை நல்ல உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நீங்கள் விரும்புகிறீங்களோ விரும்பலையோ, உங்களுக்குள்ளே பெருக்கங்கள் உண்டாகி கொண்டே இருக்கும். நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்ப வேண்டும். சுகத்தினாலே நிரப்ப வேண்டும், ஆசீர்வாதங்களினால் நிரப்ப வேண்டும், ஜெபத்தினாலே நிரப்ப வேண்டும். ஆண்டவர் சொன்னார், கச்சாடியை நிரப்புங்க, தண்ணீரால நிரப்புங்க. நீங்கள் வெறுமையாக இருக்கக்கூடாது, விசுவாசிகள் வெறுமையாக இருக்கக்கூடாது. ஆனால் தான் உங்களை நாங்கள் ஜெபத்தில் நிரப்புகிறோம், வேத வசனத்தில் நிரப்புகிறோம், வாக்கு தத்துவங்களை நிரப்புகிறோம், அற்புதங்களை உங்களை நிரப்புகிறோம். ஏன் தெரியுமா? நீங்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். கை நல்ல உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? எத்தனை பேர் சுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீங்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டு சொல்ற கற்சாடி காணா ஒரு திருமணத்தில் சொல்றாரு, இந்த கற்சாடியை தண்ணீராலே நிரப்புங்கள். அது வெறுமையான தண்ணீர், அதுக்கு ருசி கிடையாது, மனம் கிடையாது. ஆனால் பாருங்க, அந்த தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினார். அல்லேலூயா. எங்களுடைய வேலை என்ன தெரியுமா? ஏன் உங்கள் போதகர் இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தணும்? உங்களுக்குள்ள நிரப்பணும். உங்களுக்குள்ள வெறுமை இருக்கக்கூடாது. உங்களுக்குள்ள அபிஷேகம் பெருகணும், வசனம் பெருகணும், தேவ கிருபைகள் பெருகணும். கை நல்லா உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. நீங்கள் பெருகி கொண்டே இருக்க வேண்டும். வேத அறிவில் நீங்கள் பெருகணும். ஸ்தோத்திரம். தேவ ஞானத்தில் பெருகணும், வேத வெளிச்சத்தில் பெருகணும், தீர்க்க தரிசனத்தில் நீங்கள் பெருகணும். ஆமென் சொல்லுங்க பாப்பா. கை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் பழுகி பெருக வேண்டும். அப்பொழுதுதான் பூமியை நாம் நிரப்ப முடியும், குடும்பத்தை நிரப்ப முடியும், சபையை நம்ம நிரப்ப முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்ல முடியுமா? அப்போ இன்னைக்கு நம்ம ஒரு விஷயத்தை புரிந்துக்கொள்ள அவர் சொல்றாரு, நீங்கள் பழுக வேண்டும், பெருக வேண்டும் என்று சொல்லுகிறார். அதான் சொல்ற, ஆசீர்வாதங்களுக்குள்ளே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆமென் சொல்ல முடியுமா? ஆசீர்வாதங்களுக்குள்ளே ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. இன்னைக்கு இருக்க உங்களுக்குள்ள பணமாகட்டும், உங்களுடைய சொத்துக்கள் ஆகட்டும், உங்களுக்குள்ள திறமைகள் ஆகட்டும், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் ஆகட்டும், உங்களுக்குள்ள இருக்கிற ஜெப ஆவி ஆராதனை ஆகட்டும், ஆத்தும பாரமாகட்டும், அத்தனையும் பழுகி பெருக வேண்டும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 15 நிமிஷம் ஜெபிச்சதல்ல, அரை மணி நேரம், 3/4 மணி நேரம், 1 மணி நேரம். ஏன் உங்களுக்கு அதிகாலை ஜெபம் உங்களுக்கு ஃபோன் கான்ஃபரன்ஸில் நடத்துகிறாங்க? ஏன் உங்களுக்கு யூடியூப்பில் ஒரு பேர் வைக்கிறாங்க, ஜூம் மீட்டிங் வைக்கிறாங்க, உங்களை சந்திக்கிறாங்க, ஃபோனில் பேசுகிறாங்க? ஏன் தெரியுமா? நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு ஆசீர்வாதத்தினுடைய உச்சக்கட்ட நிலைமைக்கு நீங்களும் நானும் செல்ல முடியும். ஆமென் சொல்ல முடியுமா? 2 விஷயத்தை பேலன்ஸ் பண்ணிக்கிங்க. ஒன்று என்ன தெரியுமா? ஒன்று ஆவிக்குரிய காரியம், இன்னொன்று உலகத்துக்குரிய காரியம். 2 விஷயத்தில் பெருகணும். நம்ம இன்றைக்கி என்ன நினைக்கிறோம்? உலக ஆசீர்வாதங்களில் மட்டுமே பெருக வேண்டும் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படி அல்ல. நம்ம ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். 2 விஷயத்தில் பெருகணும். ஆண்டு சொன்னால், முதலாவது தேவ ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்க, அப்போது இவெல்லாம் உங்களுக்கு கூட என்ன பண்ணப்படும்? கொடுக்கப்படும் என்று கர்த்தர் சொன்னார். அப்போது நீங்கள் பெருக வேண்டும். ஆண்டு சொன்னார், வெறும் ஆதாமி ஏவாளையும் படைச்சது மாத்திரமல்ல, அவர்களுக்குள்ளே ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். ஆமென். ஆசீர்வாதம் என்கிறது ஒரே ஒரு வார்த்தை தான். அந்த ஆசீர்வாதங்களுக்குள்ளே 1000 ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஸ்தோத்திரம். ஒரு ஷாப்பிங் மால் நம்ம சொல்லுவோம். ஷாப்பிங் மாலுக்குள்ள உள்ளே நீங்கள் போயிட்டீங்கன்னா, அங்கே நீங்கள் சென்னையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஷாப்பிங் மால்கள் இருக்கிறது. நீங்கள் ஒரு கடுகையும் வாங்க முடியும், அந்த இடத்துல வைர நகைகளும் வாங்க முடியும். உலகத்தில் இருக்கிற எல்லா பொருட்களையும்,
மேக்ஸிமம் எல்லா பிராண்டடாக இருக்கிற எல்லா கம்பெனிஸ், ஆமே ஸ்தோத்திரம், அது மளிகை பொருளாக இருந்தாலும் சரி, எலக்ட்ரானிக் கூட்ஸாக இருந்தாலும் சரி, ஃபாரின் எந்த ஒரு துணி கடையாகட்டும், எதுவாகட்டும், நகை கடைகளாகட்டும், அந்த ஷாப்பிங் மால்குள்ளே போயிட்டீங்கன்னா குறைஞ்சது 200 முதல் 500 கடைகள் இருக்கும். எல்லா கடைகளுமே இருக்கும். ஒரு குண்டூசி கூட நீங்கள் வாங்கலாம், வைர நகைகளை கூட நீங்கள் வாங்க முடியும். கை நல்ல உயர்த்து கத்திர மயம்படுத்தும். அதே போல் இந்த ஆசீர்வாதம் என்கிற ஒரு வார்த்தைக்குள்ள இவ்வளவு திரளான ஐஸ்வர்யங்களும் கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் இருக்குது. கை உயர்த்து கத்திர சோத்திரம் பண்ணலாமா? அப்போ நம்ம ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. ஆமேன். பலுகி பெருகி பூமி என்ன பண்ணுங்க, நிரப்புங்கள் என்று அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். இன்னொரு வசனத்தை கவனிக்கலாம். ஆதியாகமம் 32வது அதிகாரம், ஆதியாகம புத்தகம் 32வது அதிகாரம் 24 முதல் வாசிக்கும். 24 முதல், யாக்கோபு பிந்து தனித்திருந்தான். ஒரு புருஷன் பொழுது விடியும் அளவும் அவனுடனே போராடி அவனை மேற்கொள்ளாததை கண்டு, நீங்கள் அந்த அதிகத்தை படிக்கும் பொழுது லாஸ்ட்டில், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உண்மை என்ன பண்ண மாட்டேன், போக விட மாட்டேன் என்று சொல்லுகிறான். நீர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை என்ன பண்ண மாட்டேன், போக விட மாட்டேன். இன்னைக்கு நீங்கள் ஒரு ஜெபம் பண்ணணும். எந்த ஒரு ஜெபத்தை நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது சரி, முடிக்கும் போது சரி, உங்களுக்குள்ள ஒரு தெய்வீக சமாதானம் வராமல், தெய்வீக சந்தோஷம் வராமல் நீங்கள் முடிக்கக்கூடாது. ஒரு அற்புதத்துக்காக நீங்கள் ஜெபிக்கிறீங்களா, அந்த தெய்வீக சுகத்தை நீங்கள் அனுபவிக்கிற வரைக்கும் அந்த ஜெபங்கள் நிறுத்தப்படக்கூடாது. தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபித்து கொண்டே இருக்க வேண்டும். கை நல்ல உயர்த்தத்தில் மகிமைப்படுத்துவோமா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை அவர் உங்களுக்கு தருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கை உயர்த்தத்தில் மகிமைப்படுத்துங்க. ஆமேன் சொல்ல முடியுமா? நீங்கள் எதிர்பார்த்திருக்கிற முடிவை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஆமேன். எபேசியருக்கு எழுதும்போது பவுல் எழுதுகிறார், நாம் நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாக கிரியை செய்ய வல்லமையுடைய தேவன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்ல முடியும். அல்லேலூயா. நீங்கள் நினைத்ததை விட, வேண்டிக் கொண்டதை விட, ஜெபிக்கிறதை விட இன்னும் அதிகமான நன்மைகளை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் நம்முடைய சபைகளுக்கு கத்த தர முடியும். இன்றைக்கு ஒருவேளை உங்களுடைய சபைக்கான ஒரு சொந்த இடம் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நிரந்தரமான இடம் இல்லாமல் இருக்கலாம். ஸ்தோத்திரம். உங்களை விட மற்ற சபைகள் பிரம்மாண்டமாக இருக்கிறது போல தெரியல. ஆனால் உங்களுடைய சபையானது இந்த வேலூர் பட்டணத்திற்கு ஆசீர்வாதமான சபையாக மாறப்போகிறது. அல்லேலூயா. ஆமே. ஒரு நாள் வரப்போகிறது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெரிய இடத்தை கொடுத்திருப்பார். ஆமே. ஸ்தோத்திரம். உங்களுடைய சபைக்கு முன்பாக நூற்றுக்கணக்கான பைக்கும் பல கார்கள் நிற்கும். ஆமே. அநேக அதிகாரிகள் வர முடியும். ஸ்தோத்திரம். அற்புத அடையாளங்கள் நடக்கும். அல்லேலூயா. அங்கே ஒரு டெலிவரி சென்டர் இருக்கும். அங்கே நீங்கள் விடுவிக்கப்படுவீர்கள், ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். அல்லேலூயா. கர்த்தர் உங்களுடைய ஊழியத்தை, உங்களுடைய குடும்பங்களை, சபையை, போதுகிற குடும்பத்தை பலுகி பெருக பண்ணுவாராக. ஆமென் சொல்ல முடியும். அல்லேலூயா. அதனால தான் அவங்க சொல்றேன், நீங்க நிரப்பப்படுங்கள், வார்த்தையால் நிரப்பப்படுங்கள், வல்லமையால் நிரப்பப்படுங்கள், கிருபையால் நிரப்பப்படுங்கள், அபிஷேகத்தால் நிரப்பப்படுங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்ல முடியுமா? இந்த நாளில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பெருக்கத்தின் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். முதலாவது, நீங்கள் தேவ சாயலில் படைக்கப்பட்டபடியினால் நீங்கள் கண்டிப்பாக ஆசீர்வதிக்கப்பட முடியும். உங்களுக்குள்ள எந்த உலகத்துடைய சாயல் அல்ல, சாத்தானுடைய சாயல் அல்ல, நீங்கள் தேவ சாயலுக்குள் இருக்கிறீர்கள். ஆமென் சொல்ல முடியுமா? இரண்டாவது சொல்றார், பலுகி பெருகி நீங்கள் பூமியை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். உங்க வாழ்க்கை நிரப்பப்பட்ட ஒரு வாழ்க்கையா இருக்கிறோம். மேல் வீட்டு அறையிலே அவர்கள் கூடி ஜெபித்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் அத்தனை பேரை நிரப்பினார். உங்க குடும்பத்திற்கு எல்லாரும் நீங்கள் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தால் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா சொல்லுவோமா? சபையிலுக்கு எல்லா விசுவாசிகளும் வரங்களினாலும் ஜெபத்தினாலும் ஆசீர்வாதங்களினாலும் நீங்கள் நிரப்பப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சொல்றார், உங்களுக்குள்ளே ஒரு பெருக்கத்தை நான் கட்டளையிட போகிறேன். அல்லேலூயா. ரெண்டு பெருக்கம், ரெண்டு பெருகுதல். என்ன தெரியுமா? ஒன்று உலக பிரகாரமான காரியத்திலே, உங்களுடைய வேலையிலே, வருமானங்களிலே, ஆசீர்வாதங்களிலே நீங்கள் பெருக போறீங்க. ரெண்டாவது ஆத்தும ஆதாயத்தில், ஜெபத்தில், விசுவாசத்தில், பரிசுத்தத்தில், ஆமென், தேவ தயவில் நீங்க பெருக போறீங்க. கை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்படியாக நம்முடைய சபை பெருக போகிறது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் அதை ஏற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அப்ப இந்த யாக்கோபு எப்படி தெரியுமா ஜெபிக்கிறான்? போராடி ஜெபிக்கிறான். உங்களுக்கு அந்த போராடுகிற குணம் வேணும். சும்மா ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்துட மாட்டார். பவுல் சொல்றான், சோதரம், பந்தயசாலையில் போராடுகிற எல்லாருமே போராடுவார்கள், ஆனால் ஒருவனே பந்தய பொருளை பெற்று
பெற்றுக்கொள்வான் என்பதை நீங்கள் அறியாது இருக்கிறீர்களா? ஒருத்தன் தான் பந்தய பொருளை பெற முடியும். அப்போ சொல்கிறான், நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். உங்களுடைய ஜெபமாகட்டும், ஊழியங்களாகட்டும், உங்களுடைய விண்ணப்பங்களாகட்டும், அல்லது உங்களுடைய முயற்சிகளாகட்டும், ஆமே ஸ்தோத்திரம், நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கை நல்லா உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஒருவேளை நீங்கள் படிப்பை நிறுத்திட்டீங்களா, வேலை தேடுவதை நிறுத்தி விட்டீர்களா, அல்லது ஒரு இடம் வாங்கலான்னு முயற்சி பண்ணி அதை விட்டுட்டீங்களா, வீடு கட்டலான்னு முயற்சி பண்ணி அதை விட்டுட்டீங்களா? இல்லை, இன்னைக்கு விடக்கூடாதீங்களா, மறுபடியும் அதை ஆரம்பியுங்கள். ஆண்டவர் உங்களுக்குள்ள ஒரு பெருக்கத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை நான் சொல்லும் பொழுது ஒரு அபிஷேகத்தை உணர்கிறேன். இந்த சத்தத்தை கேட்கிற இந்த காதுகள் பாக்கியம் உள்ள காதுகள், உங்களுடைய கண்கள் பாக்கியம் உள்ள கண்கள். இந்த செய்தியை பார்க்குறீங்க, நீங்கள் கேட்குறீங்க, நீங்கள் ஒரு நாள் வரப்போகிறது, அதை அனுபவிக்க போகிறீங்க. அது மாத்திரமல்ல, ஒரு பெரிய சாட்சியை சொல்ல போகிறீங்க. இந்த நாளை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எதெல்லாம் நீங்கள் விட்டுட்டீங்க, இதெல்லாம் நமக்கு ஒத்து வராது, இதெல்லாம் நமக்கு நடக்காது, இது நம்மளால் முடியாது நீங்கள் நினைச்சிருக்கலாம். ஒருவேளை கர்த்தர் சொல்கிற, இன்றைக்கு நீ அவைகளை மறுபடியும் செயல்படுத்த ஆரம்பி. கை உயர்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மறுபடியும் நீங்கள் செயல்படுத்த வேண்டும். மறுபடியும் அதற்கான ஜெபங்களை ஆயத்தப்படுத்துங்கள். மறுபடியும் அதற்கான ஆயத்தங்களை ஏற்படுத்துங்கள். பணங்களை சேகரிக்க ஆரம்பியுங்கள். உங்களுக்கான நன்மை இன்றைக்கு ஆரம்பிக்கிறது. ஆமென் சொல்ல முடியுமா? நான் பெருகுவதை யாராலும் தடுக்க முடியாது. யாக்கோபை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் சொல்கிறான், நான் ஒரு கோலும் தடியுமா இந்த இடத்தை விட்டு போனேன், ஆனால் கர்த்தர் என்னை 2 பரிவாரங்களை கொடுத்து இருக்கிறார். கை நல்ல உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஒரு காலத்தில் அவனுக்கு படுக்கிறதுக்கு இடம் இல்லாமல் ஸ்தோத்திரம் பெத்தேல் என்கிற இடத்துல போய் படுக்கிறான். தேவ சமூகம் அது. ஒரு கல் தலையில் வைக்கிறது கூட, ஒரு துணி கூட கிடையாது, ஒரு பெட்ஷீட் அவனுக்கு கிடையாது. அவன் பாருங்க, தலையில் ஒரு கல்லை வைத்து கொண்டு படுத்து கொண்டு இருக்கிறான். அன்றைக்கி ராத்திரியிலே கர்த்தர் அவனுடைய ஆவிக்குரிய கண்களை திறக்கிறார். ஹல்லேலூயா. நல்லா புரிந்து கொள்ளுங்கள். ஆமென் ஸ்தோத்திரம். உங்கள் போதகர் நடத்துகிற எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படும். வெறும் காலையில் ஜெபத்தில் நீங்கள் பைபிளை மட்டும் உட்காரக்கூடாது. ஒரு நோட்டு வைத்துக்கொள்ளணும், ஒரு டைரி வைத்துக்கொள்ளணும், ஒரு பேனை வைத்துக்கொள்ளணும். என்ன வெளிப்பாடு, ரெவலேஷன்ஸ் கர்த்தர் கொடுக்குறாரு, நீங்கள் அதை எழுதணும். பக்கமாக எழுதணும். ஆண்டவரே, இந்த டேட்டில், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, இந்த வார்த்தைகள் இந்த டேட்டில், இந்த அதிகாலை ஜெபத்தை என்னோடு பேசியிருக்கு. ஒரு நாள் இதை நான் அனுபவிக்க போகிறேன். ஆமென் சொல்ல முடியுமா? கை நல்ல உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை அனுபவித்திருக்கிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நன்றி. ஆமென். நான் சொல்லுவது உண்மை. கர்த்தர் நமக்குள்ள ஒரு பெருக்கத்தை வைத்திருக்கிறார். ஆமென் ஸ்தோத்திரம். உங்களுடைய சபையிலே ஆராதிக்கிற, ஆமென் ஸ்தோத்திரம், எங்களுடைய சபையில் ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பி ஊழியத்துக்கு அர்ப்பணித்ததான சுகந்தி உங்களுடைய சபையில் இருக்கிறார். ஸ்தோத்திரம். ஜான் ரூபன் யூத் ஃபார் கிரைஸ்டில் ஊழிய செய்கிற அவர்கள் ஸ்தோத்திரம், அவருடைய மனைவி சுகந்தி எங்கள் சர்ச்சில் ரட்சிக்கப்பட்ட மனம் திரு. அவளுக்கு தெரியும் இந்த விஷயமெல்லாம். ஜெபங்களுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்கள், ஜெபங்களுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து நாங்கள் அதை அறிந்து வைத்திருக்கிறோம். கை நல்ல உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போ இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, அந்த ஆதாமியும் ஏவாளையும் தம்முடைய சாயலை சிருஷ்டித்து அவங்கள பார்த்து பேசுறாரு. அந்த ஆதாமை பார்த்து ஏவாளை பார்த்து பேசுறாரு, நீங்கள் இந்த பூமியிலே பழுக வேண்டும், பெருக வேண்டும், நீங்கள் பூமியை நிரப்ப வேண்டும். கை நல்ல உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பாருங்க, இன்னைக்கு பூமி முழுவதும் ஆமென் ஸ்தோத்திரம் ஜனங்களாலே பெருகி இருக்கிறது. ஆசீர்வாதங்கள், மிருகங்கள் பெருகி போயிருக்கிறது. எல்லா மிருகமும் பெருகி இருக்குது. எத்தனை மிருகம் செத்து போனாலும் சரி, மறுபடியும் உருவாக்கி கொண்டே. ஏன் தெரியுமா? கர்த்தர் அந்த கிருபைகளை, ஆசீர்வாதத்தை உங்களுக்குள்ள வைத்திருக்கிறார். கை நல்ல உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அப்போ அவர் சொல்றாரு, பெருகுங்கள். அப்போ இந்த ஆசீர்வாதம் எப்படி கிடைக்கும்? நீங்கள் தொடர்ந்து போராட வேண்டும். ஆசீர்வாதங்களை தொடர்ந்து போராடணும். 3வது ஒரு வார்த்தையை சொல்ற, நீ அவைகளை கீழ்ப்படுத்த வேண்டும் என்று சொல்றார். என்ன பண்ணணுமா? கீழ்ப்படுத்துங்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென் சொல்ல முடியுமா? ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நீங்கள் அதிகாரங்களை கீழ்ப்படுத்த வேண்டும். அவர் சொல்றாரு, மிருக ஜீவன்கள், சிங்கத்தை நீ ஆளுகை செய், அதை நீ கீழ்ப்படுத்து. சர்க்கஸில் போய் பாருங்க, சிங்கத்தை அடக்கி வச்சிருக்கிறாங்க. யானை எவ்வளோ பயங்கர, புலி, பெரிய பெரிய மிருகங்களை பாருங்க அடக்கி வச்சிருக்கிறாங்க. அவர் சொல்றார், நீ ஆண்டுக்கு கீழ்ப்படுத்து அதை. ஸ்தோத்திரம். பழைய காலத்தில் ராஜாக்கள் இருந்தாங்க. அந்த ராஜாக்கள் ஒரு நாட்டை கீழ்ப்படுத்துவாங்க. நம்முடைய நாடு சோதர பல நூற்றாண்டுகள் ஆங்கிலேயருக்கு அடிமைகளாக இருந்தோம் இல்லையா? எனக்கு 300 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும் நான் யோசிக்கிறேன்.
அடிமைகளாக இருந்தோம். வெள்ளையனே வெளியேறு என்கிற ஒரு போராட்டம், பல போராட்டங்கள், எத்தனை போராட்டங்களை தலைவர்கள், சுதந்திர போராட்டத்திற்காக போராடின தலைவர்கள், பலவிதமான தலைவர்கள் போராடி ஜீவனை கொடுத்திருக்கிறாங்க, உயிரை கொடுத்திருக்கிறாங்க. அவங்க எடுத்த முயற்சியில் அவர்கள் வெற்றி பெற்றார்கள். ஸ்தோத்திரம். தொடர்ந்து போராடிக்கொண்டே இருந்தார்கள். அப்போ நீங்க ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க, அந்த நாடு உலக நாடுகளை கீழ்ப்படுத்தி தன்னுடைய ஆளுகைக்குள்ள வைத்திருந்தார்கள். ஆண்டவர் சொல்றார், இன்னைக்கு நீ கீழ்ப்படுத்து. ஸ்தோத்திரம். உன்னுடைய மாம்சத்தை கீழ்ப்படுத்து, சுயத்தை கீழ்ப்படுத்து. நமக்குள்ள இருக்கிற மாம்சம், நான் என்ற பெருமை, மதியாத தன்மைகள், கீழ்ப்படியாத தன்மைகள், பாவத்தின் துணிகரங்கள், ஜெபிக்காத தன்மைகள், இவையெல்லாம் கீழ்ப்படுத்திடணும், அடக்கணும், அதெல்லாம் பற்றி அடக்கணும். ஸ்தோத்திரம். ஒரு பந்து, காற்றடிக்கப்பட்ட பந்து தண்ணீரில் எத்தனை நாட்கள் நீங்கள் அழுத்தி பிடித்திருந்தாலும் சரி, அது உள்ளே இருக்க ஒரு நாள் நீங்கள் கையை எடுத்துட்டீங்கன்னா போதும், உடனடியாக வெளியே வந்து. அதே மாதிரி தான் சுயம், பெருமைகள், அகந்தைகள், மேட்டிமைகள், எப்பவுமே அடுத்தவங்களை குறை பேசுகிற காரியம், ஊழியத்தை குறை சொல்கிறது, ஊழியக்காரங்க குறை சொல்கிறது, ஆண்டவரை குறை சொல்கிறது, ஸ்தாபனத்தை குறை சொல்கிறது, மற்றவங்களை குறை சொல்கிறது, அடுத்த விசுவாசியை குறை சொல்கிறது, இது நம்முடைய வேலை இல்லை. இது ஒரு தேவ சாயல் பெற்ற ஒரு மனுஷன் செய்யக்கூடிய ஒரு காரியம் இல்லை. ஆமென் சொல்லுங்க பாப்பா, சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சொல்றாரு, கீழ்ப்படுத்துங்கள். எபேசியர் 6வது அதிகாரம், அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியர் நிருபம் 6வது அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் கவனிக்கும் போது, 6வது அதிகாரம் எபேசியர் 6:12, ஏனெனில் மாம்சத்தோடு இரத்தத்தோடு மட்டுமல்ல, நமக்குள்ளே மட்டும் ஏற்படுற போராட்டம் அல்ல, கெட்ட எண்ணங்கள், கெட்ட சிந்தைகள், கோபம், வைராக்கியம், எரிச்சல், விபச்சாரம், வேசித்தனம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், செய்வனைகள், மாந்திரிகங்கள், இப்படி நமக்குள்ள இந்த மாம்சத்தோடு இரத்தத்தோடு மட்டுமல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. ஒரு கிறிஸ்தவனுக்கும் போராடுகிற குணம் வேணும். ஒரு ஊழியக்காரிக்கு போராடுகிற குணம் வேணும். ஒரு நாட்டிற்கு போராடுகிற குணம் வேணும். நம்ம பாருங்க, ஒரு நாடு இப்போ வியாதிக்கு எதிராக போராடிக்கிட்டு இருக்கிறோம், வறுமைக்கு விரோதமாக நம்ம போராடிட்டு இருக்கிறோம், தீவிரவாதங்களுக்கு விரோதமாக நம்ம போராடி கொண்டு இருக்கிறோம். நாடு தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்கு, தன்னுடைய எல்லைகளை பாதுகாப்பதற்கு, ஜனங்கள் காப்பாற்றப்படுவதற்கு தலைவர்கள், இராணுவம் போராடி கொண்டு இருக்கிறது. கை நல்ல உயர்கத்தை மயப்படுத்துவோமா? தனிப்பட்ட வாழ்க்கையில் பிசாசை நீங்கள் ஜெயிக்க வேண்டும், பிசாசுடைய சிந்தனைகளை ஜெயிக்க வேண்டும், பிசாசுடைய கிரியைகளை நீங்கள் ஜெயிக்க வேண்டும். ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஆமென் சொல்லுங்க பார்ப்போம். இன்னைக்கு நீங்கள் அதை புரிந்து கொள்ளுங்கள், அதை விளங்கி கொள்ளுங்கள். ஆசீர்வாதங்களுக்குள்ள இருக்க ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நீங்கள் கீழ்ப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். சோ உங்களுடைய ஆளுகைக்குள்ள கொண்டு வாங்க. பிசாசுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிறதான ஆசீர்வாதங்களை உங்க ஆளுகைக்குள்ள கொண்டு வாங்க. ஆண்டவர் சொன்ன இவ்வகையான பிசாசு உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்று வேற எந்த வித புறப்பட்டு போகவே போகாது. உங்களுடைய நன்மைகளை கீழ்ப்படுத்துங்க, உங்களுடைய ஆசீர்வாதங்களை கீழ்ப்படுத்துங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு அப்படிப்பட்ட வல்லமையை கொடுக்கிறார். இப்போ நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க இயேசுவின் நாமத்தால். கரங்களை தட்டி நல்லா பெற்றுக்கொள்ளுங்க, கை தட்டி இயேசுவின் நாமத்தை எனக்குள்ளே ஆண்டவரே ஸ்தோத்திரம். இவைகளை கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு வல்லமையையும் அதிகாரத்தை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆமென் சொல்ல முடியுமா? சொல்ற, ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நீங்கள் போராடி தான் ஆகணும். இந்த உலகத்தில் பவுல் சொல்கிறான் பார்த்தீங்களா, வாழ்க்கையில் நான் போராடினேன், அது நல்ல போராட்டம். விசுவாசத்துக்காக போராடுங்க, பரிசுத்தத்துக்காக போராடுங்க, பாவத்துக்கு விரோதமாக போராடுங்க, ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ண போராடுங்க, நம்முடைய சபைக்காக போராடுங்க, இந்த சபைக்காக போராடுங்க. இந்த சபைக்கு நல்ல ஒரு சொந்த இடம் வாங்கணும், நல்ல ஒரு ஆலய கட்டடம் கட்டணும், நம்ம அநேக ஆத்துமாக்கள் ஆதாயம் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். நிறைய பேர் வந்து கூப்பிடுவான், ஏன் சர்ச்சுக்கு வந்துரு, ஏன் சபைக்கு வந்துரு. அந்த சபைக்கு போகலாம், பரலோகத்துக்கு போக முடியாது. நிறைய பேர் கூட சொல்லுவாங்க, அந்த சபைக்கு இடம் கிடையாது, ஆராதிக்கு இடம் கிடையாது, பாருங்க எங்கிட்ட அப்படி இருக்குது இப்படி இருக்குது, வந்துருங்க. அவர் ஒரு போலியான நபர் என்பதை மறந்துடாதீங்க. சபை மாறி போகலாம், பரலோகத்துக்கு வர முடியாது. கை நல்லா உயர்த்துக்கிற மகிமைப்படுத்துவோம். இன்றைக்கு நிறைய பேர் நம்முடைய சபையில் நடக்கிற ஜெபங்களை விட்டுட்டு போய் டிவி முன்னாடி உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க.
நீங்கள் அவங்க ராஜ்யத்தை கட்டும்படி அல்ல, உங்கள் ஏரியாவில் கர்த்தர் உங்கள் மூலமாக ஒரு பெரிய எழுப்புதல் அற்புதங்களை செய்ய விரும்புகிறார் என்பதை நீங்கள் மறந்து விடாதிருங்கள். இன்னொரு ராஜ்யத்தை கட்டுறது அல்ல. ஸ்தோத்திரம். நீங்கள் வேலூரில் இருக்கிறவர்கள் வேலூரில் உங்களுடைய சபையின் மூலமாக அங்கே ஒரு எழுப்புதலை கொண்டு வரணும். நீங்கள் பெண்ணோட சபையில் நீங்கள் எழுப்புதலை கொண்டு வர முடியாது. எங்கள் சபையை கட்டுவதற்கு எங்கள் சபைக்கு ஆத்துமாக்களை கொடுத்துருக்கிறாரு. எங்கள் சபை எங்கள் மூலமாக கட்டப்பட்டு கொண்டு வருகிறது. அதே மாதிரி உங்கள் இடத்துல உங்கள் சபையில் கர்த்தர் வைத்திருக்க என்று சொன்னால் நீங்கள் அங்கே பழுக வேண்டும், பெருக வேண்டும். அங்கே அந்த இடங்களை கீழ்ப்படுத்த வேண்டும், ஜனங்களை கீழ்ப்படுத்த வேண்டும், அதிகாரங்களை கீழ்ப்படுத்த வேண்டும். கீழ்ப்படுத்தி தேவ நாமத்தை உயர்த்த வேண்டும். ஏசாயா 2வது அதிகாரம் 2வது வசனம் சொல்லுகிறது. கடைசி நாட்களிலே கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதோட கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்குள்ளே ஓடி வருவார்கள். ஹல்லேலூயா. சாத்தானுடைய வல்லமையை கீழ்ப்படுத்துங்க, வியாதிகளை கீழ்ப்படுத்துங்க, எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்துங்க. ஆமென். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனைகளும் வியாதிகளும் வறுமைகளும் தரித்திரங்களும் போராட்டமும் கண்ணீரும் பிரிவினைகள் எல்லாம் அந்த சாத்தானுடைய ஆயுதம் உங்களுடைய கால்களுக்கு கீழே. ஆமென். சொல்ல முடியுமா? சத்தமாக சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஸ்தோத்திரம். உங்களுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, உங்களுக்கு விரோதமான குறிச்சொல்லுதலும் இல்லை. இன்றைக்கு இப்போது இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே அந்த பில்லி சுனி ஆவிகளும் செய்வனின் ஆவிகளும் மாந்திரிக வல்லமைகளும் பல வருடமாக பாடிக்கொண்டிருக்கிற தரித்திர ஆவியை இப்போது இயேசுவின் நாமத்தினாலே இந்த மனுஷனை விட்டு, இந்த மனுஷியை விட்டு, இந்த பிள்ளைகளை விட்டு, இந்த பெற்றோரை விட்டு, இந்த வயதானவர்களை விட்டு வெளியேறு, இந்த வீட்டை விட்டு வெளியேறு என்று சொல்லி நான் கட்டளை கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வீடுகளை நான் ஆண்டவருக்கு ஆதாயப்படுத்துகிறேன். ஆமென். சொல்லுங்க பாப்பா, சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கீழ்ப்படுத்துங்கள். ஆண்டவர் சொன்னார், நீ அவைகளை கீழ்ப்படுத்து. நீ தான் உயர்ந்திருக்கணும், ஜெபிக்கிறவங்க உயர்ந்திருக்கணும். மோசே மூலமா கர்த்தர் சொல்றார். ஆமென். சோதரம். பூமியில் இருக்க சகல ஜனங்களை பார்க்கிலும் கர்த்தர் உன்னை மேன்மையா வைப்பா. நீங்க மேன்மை அடைவீங்க, உங்க சபை மேன்மை அடையும். சோர்ந்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். எல்லா அதிகாரங்கள் உங்க கால்களுக்கு கீழே வரும். ஸ்தோத்திரம். எல்லா ஆளுகைகள் கீழே போயிடும். ஸ்தோத்திரம். கீழ்ப்படுத்துங்கள். அடுத்து சொல்ற பாருங்க, அவைகளை நீ ஆண்டு கொள்வாயாக. ஆதியாகமம் 1வது அதிகாரம் நம்ம படிச்சு பார்த்தீங்களா? அந்த 20 ஸ்தோத்திரம் அந்த 6வது வசனமா அந்த வசனத்தை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஆமென். பின்பு தேவன் பாருங்க, பூமியில் சகல ஊரும் சகல பிராணிகளையும் ஆளுகைகள், அத்தாரிட்டி, சபைக்கான ஒரு அதிகாரம் இருக்கிறது, ஊழியக்காரர்களுக்கான ஒரு அதிகாரம் ஒன்று இருக்குது. எப்படி மத்திய அரசாங்கத்தை பாராளுமன்றம் இருக்கு இல்லையா, பார்லிமெண்ட், அதுக்கு ஒரு அதிகாரம் இருக்குது. அங்கே பிரதம மந்திரியும் எல்லா மந்திரிமார்களும் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டுட்டு அது சட்டமாக மாறிடும். ஸ்தோத்திரம். பிரதம மந்திரி அவர் யோசிக்கிறாரு, அவங்க மந்திரி சபை யோசிக்கிறது, கருப்பு பணத்தை ஒழிக்கலாம். கருப்பு பணம் எங்கேயாவது இருக்குதா? திடீர்னு சொல்கிறாங்க, ஒரு நாள் திடீர்னு சொல்கிறாங்க 1000 ரூபாய் நோட்டு 500 ரூபாய் நோட்டு செல்லாது, முடிஞ்சு போச்சு. ஒரே நாள் தான் சொல்லியாச்சு. அதிகாரம், ஆளுகை, ஒரு ராஜாவுடைய அதிகாரம். ஒரு விசுவாசிக்கு கர்த்தர் அந்த அதிகாரத்தை கொடுக்கிறார். கை நல்ல உயர்த்தை பெற்றுக்கொள்ளுங்க. அல்லேலூயா சொல்லுவோமா? பிசாசை ஜெயிக்கணும். இயேசுவின் நாமத்தில் போய் என்று சொன்னால் பிசாசு ஓடணும், வியாதிகள் ஓடணும், வறுமைகள் ஓடணும், தரித்திரம் ஓடணும். அதை நீங்கள் ஜெயிக்கணும். இந்த ஆளுகை எப்படிப்பட்ட ஆளுகைனா ராஜாவுடைய ஆளுகை. ராஜா தன்னுடைய பதவியை காப்பாற்றணும், தன்னுடைய நாட்டை காப்பாற்றணும்னா அவனுக்கு ஆளுகை செய்யக்கூடிய திறமைகள் இருக்கும். சோத்திரம். அதனால்தான் இந்தியாவில் ஆளுமை மிக்க தலைவர்களை சொல்கிறாங்க. ஆளுமை மிக்கவர்கள், அவங்க அதிகாரம் இருக்கும், கட்சிக்காக ஓட்டு இருக்காது. அந்த குறிப்பிட்ட நபரை சொன்னால் போதும், அந்த நபருக்காக ஓட்டு விழும். அதுதான் சில ஏரியாக்களில் எம்எல்ஏக்கு எம்பிக்களுக்கு நிறுத்தும் பொழுது அவங்க பார்க்குறாங்க. சில இடங்களில் கட்சிக்காக ஓட்டு விழும், சில இடங்களில் யார் அந்த கேண்டிடேட்டோ அவங்க நிறுத்தப்படுறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்காக ஓட்டு விழும். ஸ்தோத்திரம். சில அரசியல் தலைவர்கள் யாருன்னே தெரியாது, அவங்க நிறுத்துவாங்க அந்த இடத்துல கொண்டு போய். இவங்க தான் வேட்பாளர் என்று சொல்லுவாங்க. அவன் யார், எங்கே இருந்தா, இது வரைக்கும் யார், இவங்க எப்படி இருந்தாங்க ஒன்றுமே தெரியாது. ஆனால் அவங்க திடீர் எம்எல்ஏ ஆயிடுவாங்க, எம்பி ஆயிடுவாங்க, அவங்க மினிஸ்டர் ஆயிடுவாங்க. எங்கே இருந்தாங்க இவங்க? அவங்கள்ட்ட ஆளுமை இல்லை, அந்த கட்சி தலைவர்கிட்ட ஆளுமை இருக்கிறது.
அந்த சின்னத்துக்கான ஆளுகை இருக்கிறது. அதே போலவே உங்களுக்குள் எனக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்கிற ஒரு ஆளுகை நமக்குள்ள இருக்கிறது. அதான் ஆண்டவர் சொன்னாரு, ஆதாம் ஏவாளை படைத்து நீங்கள் பூமி முழுவதையும் ஆண்டு கொள்ளுங்கள். மனுஷன் நிலாவுக்கு பாருங்க, அவன் ராக்கெட் அனுப்பிட்டான். சோத்திரம், நிலாவில் போய் கால் வைத்தாச்சு. என்னெல்லாம் கண்டுபிடிப்புகள் பாருங்க. மனுஷனுடைய கண்டுபிடிப்பை யோசித்து பாருங்களேன். மனுஷனுக்குள்ள எவ்வளவு அந்த ஆளுகைகளை, ஞானத்தை, அறிவை, புத்தியை வைத்திருக்கிறான். நம்ம மொபைல் ஃபோன் வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒருத்தருடைய கண்டுபிடிப்பை நம்மளால் யூஸ் பண்ணவே தெரியல. எவ்வளோ பெரிய பிரில்லியண்ட்டாக இருந்தாலும் சரி, அந்த மொபைல் ஃபோனில் ஒரு 50% தான் நான் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு அவங்களை யூஸ் பண்ண தெரியும். அவ்வளவு விஷயம் அதுக்குள்ளே இருக்குது. ஸ்தோத்திரம். ஒரு காலத்தில் நம்ம தனித்தனியாக தூக்கிட்டு போகிறோம், டார்ச்சு தனியாக தூக்கிட்டு போவோம் இல்லையா? அதுக்கப்புறம் நமக்கு ஃபோனை தனியாக தூக்கிட்டு போவோம். டிவி பார்க்கணும், வீட்டுக்கு தான் வரணும். ஃபோன் நம்ம எங்கே இருந்தாலும் பேச முடியுமா? வீடு வீடாக போய் அலையணும், ஃபோன் பேச கடையாக அலையணும். ஃபோட்டோ எடுக்கணும், ஒரு கேமரா தூக்கிட்டு போகணும். அந்த மொபைல் ஃபோன் என்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே, அந்த மொபைல் ஃபோனுக்குள்ளே 1000 ஆசீர்வாதம் இருக்கிறது போல் நான் சொல்கிறேன், நான் பிரசங்கிக்கிற இந்த வார்த்தைக்குள்ளே ஆசீர்வாதங்களுக்குள் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கிறது. ஆமென் சொல்ல முடியுமா? இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த ஆளுகை உங்களுக்கு வேணும். ஸ்தோத்திரம். பாருங்க, அவர்கள் ஆண்டு கொள்வாயாக, மிருக ஜீவனை ஆண்டுக்கொள், உலகத்தை ஆண்டுக்கொள். உலகத்தை ஆண்டு கொள்றாங்களா இல்லை? முழு உலகத்தையும் ஆண்டு கொள்றாங்க. மனுஷன் ஆளுகை செய்கிறான், மிருக ஜீவனை ஆளுகை செய்கிறான். ஸ்தோத்திரம். கீழே உட்கார்ந்து ராக்கெட்டை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, ஃப்ளைட்டை கண்ட்ரோல் பண்ணுறான். எவ்வளவு ஒரு ஒரு அறிவுபூர்வமான காரியம். இந்த ஆளுகை தான் உங்களுக்குள்ளே இருக்கிறது. ஆமென் சொல்லுவோமா? அரசு, நீ ஆண்டு கொள்ளுங்கள். இது ராஜாவுடைய அதிகாரம். கர்த்தர் நமக்கு கொடுக்குறது அபிஷேகம். எப்படிப்பட்ட அபிஷேகம்? ராஜாவுடைய அபிஷேகம், தீர்க்கதரிசியுடைய அபிஷேகம், ஒரு போதகனுக்குரிய அபிஷேகம். ஆமென் சொல்லுங்க பாப்பா, சத்தமாக சொல்லுங்க. இந்த அபிஷேகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். அதான் சொன்ன, ஆசீர்வாதங்களுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களை தோண்டி எடுக்கணும். ஆதியாகமம் 12வது அதிகாரம் 2-3 வசனங்கள் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச வசனம். ஆதியாகமத்தின் புத்தகம் 12வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனத்தை கவனிக்கும் பொழுது, ஆமென் ஸ்தோத்திரம், ஆபிரகாமை பார்த்து கர்த்தர் 2வது வசனத்தில் அவர் சொல்கிறாரு, ஆமென், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்கள் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆமென் சொல்ல முடியுமா? சத்தமாக சொல்லுங்க. அல்லேலூயா. உனக்குள்ள ஆசீர்வாதத்துக்குள்ள ஆசீர்வாதம், ஆசீர்வாதத்துக்குள்ள ஆசீர்வாதம். ஆண்டவர் சொல்ற, நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். ஆபிரகாமே, உனக்கு பிள்ளை இல்லை, பிள்ளை கிடைக்கும். உனக்கு ஒரு அடி நிலம் கூட கிடையாது, உனக்கு நான் ஒரு பெரிய தேசத்தையே தருவேன். உன் சந்ததியின் மூலமாக தான் பூமியின் வம்சங்களாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறார். ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில் அவன் வெள்ளியும் பொன்னுமுடைய சீமானாக இருந்தான். அப்போ வெறும் ஆசீர்வாதம் என்ற வார்த்தைக்குள்ள 4 சென்ட் இடமும், ஆமென், ஒரு 10 லட்ச ரூபா வீடும், ஒரு 2 குழந்தைய 2 பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது மட்டுமல்ல, நீங்கள் பூமியை ஆளுகை செய்ய வேண்டும், அதிகாரங்களை ஆளுகை செய்ய வேண்டும். கை நல்லா உயர்த்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. இதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள், இதை நீங்கள் விசுவாசிக்க ஆரம்பியுங்கள். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் தெரிந்துடுங்க. ஒரு மேன்மையாக பரலோகத்தை பூலோகத்தில் ஆசீர்வாதமாக்கி கொள்ளுங்கள். இந்த தரித்திர நிலைமைட்டு வெளியே வந்துருங்க, ஆசீர்வாதமான இடத்துக்கு வந்துருங்க, உயர்ந்த நிலைமைக்கு வந்துருங்க, மேன்மையான இடத்துக்கு வந்துருங்க. முயற்சி எடுங்கள், ஜெபியுங்கள். கர்த்தர் உங்களுக்குள்ள அந்த ஆளுகையை வைத்திருக்கிறார். பாருங்க, அவன் 7 ஆசீர்வாதங்கள் ஆபிரகாம் சொன்னார், 7 ஆசீர்வாதங்களும் பெற்றுக்கொள்கிறான். ஆதியாகமம் 24வது அதிகாரம் 60வது வசனத்தில் லாபான் சொல்கிறான், என்னுடைய ரெபேக்காலை பார்த்து, என் சகோதரியே, நீ கோடா கோடியாக பெருகுவாயாக. ஐயோ, எவ்வளவு சூப்பரான வார்த்தை தெரியுமா? கோடா கோடியா. நாங்கள் அதனால தான் பாருங்கள், ஊழியக்காரர்கள், நீங்கள் ஆதியாகமம் 49வது அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். யாக்கோபு கோட்டு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறத போல தான் நாங்கள் எங்கள் இறுதியும் உங்களை ஆசீர்வதிக்கிறதுக்கு எப்பவும் ஆயத்தமாக இருக்குது. உங்கள் குடும்பம் ஆசீர்வாதமாக இருக்கணும், பிள்ளைங்க ஆசீர்வாதமாக இருக்கணும், உங்களோட பணத்தட்டுப்பாடு இருக்கக்கூடாது, பலவீனம் இருக்கக்கூடாது, நீங்கள் செழிப்பாக இருக்கணும். சொல்கிறோம் பார்த்தீங்களா, நம்ம சர்ச்சுக்கு 100 பைக் இருந்தால், ஒரு 10-20 கார் இருந்தால் நீங்கள் எவ்வளோ செழிப்பாக இருப்பீங்க, எவ்வளோ ஆசீர்வாதமாக நீங்கள் இருப்பீங்க. ஊழி எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும்.
உடைய காணிக்கைகள் தசம பாகங்கள் மூலமாக ஊழியங்களை செய்யுங்க. எங்களுக்காக 20 கார் கேட்குறோம். சபையில் இருக்கிற விசுவாசிகள் 100 பைக்கு எங்களுக்கா, உங்களுக்கு தான் சொல்கிறேன். உங்கள் ஆசீர்வாதம், உங்கள் பிள்ளையோட ஆசீர்வாதம். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாங்க, அப்படிப்பட்ட ஒரு சிந்தனைக்குள்ளே வாங்க. இன்னும் போய் யார் எனக்கு ஜோமனும் யார் எனக்கு ஜோமனும்னு சொல்ல, நீங்கள் போய் ஜோம் பண்ணுங்க, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. மணிக்கணக்காக போயிட்டு கண்ட யூடியூப்பை பார்க்காதீங்க, கண்ட டிவி முன்னால் போய் உட்காந்து ஜெபிக்காதீங்க. பாஸ்டோடு சேர்ந்து ஜோம் பண்ணுங்க, தனியாக உட்காந்து ஜோம் பண்ணுங்க. சபையில் இருக்க எல்லா ஜெபங்களும் இணைந்து கொள்ளுங்கள், எல்லா விசுவாசிகளோட பேசுங்க, இணைந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களுடைய சபையிலே ஆமென் ஒரு மாபெரும் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். ஆமென் சொல்ல முடியுமா? என் சகோதரனே சகோதரியே, நீ கோடா கோடியாக பெருகுவாயாக. ஈசாக்கை குறித்து எழுதப்படும் 26வது அதிகாரத்தில் ஆமென் ஸ்தோத்திரம் ஆண்டவர் சொல்ற, இந்த பஞ்சத்தை நீ ஓடிடாத, இந்த கொரோனா பஞ்சத்தில் பின்மாற்றத்தில் போயிடாதீங்க, வறுமைன்னு ஓடிடாதீங்க, தூஷித்து போயிடாதீங்க. கர்த்தர் உங்களை 100 மடங்கு ஆசீர்வதிப்பார், 100 மடங்கு சுகமாக்குவார், 100 மடங்கு உங்களை பலப்படுத்துவார், 100 மடங்கு உங்களை கர்த்தர் கிருபையால் நிரப்புவார். கை நல்லா உயர்த்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். பாருங்க, அந்த பஞ்ச காலத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, ஆமென் ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 26வது அதிகாரம் 3-4 வசனங்கள், ஆதியாகமம் 26, 12, 13 வசனம் நீங்கள் கவனித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆமாம், ஈசாக்கு அந்த தேசத்தில் பஞ்சம் மிகுந்த இடத்துல 12, 13 கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். பஞ்சம், வறுமை, தரித்திரம், மழை இல்லை, சாபம். அந்த இடத்துல சொன்னார் கர்த்தர், நீ இந்த தேசத்தில் வாசம் பண்ணு, நான் உன்னோட கூட இருப்பேன். 3ஆம் வசனத்தை பாருங்கள், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசங்கள் யாவையும் தந்து உன் தகப்பனாகிய ஆபிரகாமுக்கு, உங்கள் ஆவிக்குரிய தகப்பனாகிய பாஸ்டர் பெஞ்சமினுக்கும் பாஸ்டம்மாவுக்கும் கொடுத்த வாக்கு தத்தங்கள் இட்ட ஆணையை நான் நிறைவேற்றுவேன். பாஸ்டர் மேலே மாத்திரமல்ல, பாஸ்டம்மா மேலே, அந்த 2 பிள்ளைகள் மேலே கர்த்தருடைய ஆவியானவர் பலமாக இறங்கி வந்து அவர்களை ஆஸ்வதித்து அவர்களை பலப்படுத்தி அவருடைய வரங்களை உயிர்ப்பிக்கிறார். சில தெய்வீக சுகங்களை கொடுக்கிறார். உடைய வரங்கள் அனல் மூட்டப்படுகிறது. உங்களுடைய வாய் தீர்க்கதரிசன நாவு என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். உடைய கரங்கள் அற்புதத்தின் கரங்கள் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். உங்களுடைய பார்வை அக்கினிமயமான பார்வை என்பதை வெளிப்படுத்துகிறார். உங்கள் மூலமாக கர்த்தர் செய்ய போகிற காரியங்களை தடுத்து நிறுத்த முடியாது என்பதை ஆவியானவர் வெளிப்படுத்துகிறார். அருமையான ஊழியக்காரருக்கு கை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு இட்ட ஆணையை நிறைவேற்றுவேன் சொன்ன போல கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்கு தத்தங்களை இந்த சபைக்கு நிறைவேற்றுவார். வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவாராம். இந்த தேசங்கள் யாவையும் தருமா. 26:5 நம்ம படிக்கிறோம் பாருங்க. 26, 12, 13 கர்த்தர் அந்த ஈசாக்கு எந்த தேசத்தை வைத்திருந்தாரோ அங்கே அவன் 100 மடங்கு ஆஸ்வதிக்கப்பட்டான். அல்லேலூயா. பரலோகத்தில் போய் அல்ல, இந்த உலகத்திலே செழிப்பை அனுபவியுங்கள். உங்கள் பாஸ்டுக்கு தெரியும், நான் பெண்ணாடத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம்னு தெரியும். ஒரு சூட்கேஸோடு அந்த ஊருக்கு நாங்கள் வந்தோம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு ஒரு பிரம்மாண்டத்துக்குள்ளே எங்களை வைத்திருக்கார். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபிக்கிற சபை, கொடுக்கிற சபை. ஒரு நாளிலும் ஸ்தோத்திரம். போன வருஷம் அந்த மீடியா மினிஸ்ட்ரிக்காக சொன்னபொழுது மக்கள் ஸ்தோத்திரம் இதுக்காக உதவிகள் செய்தார்கள். சபை கட்டணுமா, இடம் வாங்கணுமா, ஜெபத்தோட்டத்தை உருவாக்கணுமா, பாருங்கள். இந்த சபை ஆசீர்வதிக்கப்பட்டால் போதும். நீங்கள் தேச ஆசீர்வாதமாக இருங்க. எங்கள் சபையில் நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு குடும்பம் 10 தசம பாகம் கொடுக்கல, 10 வருமானங்கள் பெருகும். போன மாதம் ஆமென் ஸ்தோத்திரம், அந்த மே மாதம் 2021 ஆமென் இந்த ஜூன் மாதத்தில் ஒரு அம்மா 3 கவரில் தசம பாகம் வைத்து போட்டிருந்தாங்க. சாதாரண குடும்பம், ரொம்ப வருமானம் கிடையாது, கணவர் கிடையாது, 3 கவரில் தசம பாகம் வச்சு போட்டிருக்கிறாங்க. இது என்னுடைய வருமானம், இது என்னுடைய பிள்ளைகளுடைய வருமானம். உங்கள் வாழ்க்கை அது நடக்கும், உங்கள் சபையில் நடக்கும், உங்கள் மூலமாக நடக்கும். அற்புதமான சுகம் உண்டாகும், பலன் உண்டாகும். நீங்கள் எலும்புங்க கர்த்தருக்காக. உங்கள் மூலமாக இந்த வேலூர் பட்டணம் ஆசீர்வதிக்கப்படும், இந்த தமிழ்நாடு ஆசீர்வதிக்கப்படும், இந்த இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்படும். கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவாரா? முழங்கால் படிடுவோமா? முழங்கால் படிடுவோம், கண்களை மூடுவோம், நாம் ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. ஆமென் ஸ்தோத்திரம். கண்களை மூடி ஜெபிக்கும் பொழுது ஒரு வசனத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். முழங்கால் படிட்டுட்டீங்க. முழங்கால் படிட்ட பிறகு ஆமென் லூக்கால்தின சுவிசேஷம் 24வது அதிகாரம், லூக்கால்தின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 50வது வசனத்தை கவனிக்கும் போது, லூக்கால்தின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 50வது வசனத்தை நீங்கள் கவனிக்கும் பொழுது ஆமென் ஸ்தோத்திரம், அவர் பெத்தானியா வரைக்கும் அவர்கள் அழைத்து கொண்டு போய் தம்முடைய கைகளை உயர்த்தி அவர்களை ஆசீர்வதித்தார். சீஷர்களையும் தன் பின்பற்றின அநேகரை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ள சுகம் இருந்தது, அற்புதம் இருந்தது,
ரட்சிப்பு இருந்தது, வரங்கள் இருந்தது, கிருபைகள் இருந்தது, எழுப்புதல் இருந்தது. அந்த எழுப்புதல் இன்றைக்கு வரைக்கும் பற்றி எரிந்து கொண்டே இருக்கிறது. சபை செத்து போகல, சபை இன்றைக்கு உயிரோடு இருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கல்லின் மேல் சபையை கட்டுவேன், பாதாளத்துடைய வாசலை மேற்கொள்ள முடியாது என்று சொன்னார். ஏன் தெரியுமா? அன்னைக்கு கை உயர்த்தி ஆசீர்வதித்து விட்டு போனவர். சபையை ஒரு ஆளோ ஒரு சட்டத்தாலோ திட்டங்களாலோ ஒன்று மேற்கொள்ள முடியாது. சபை கர்த்தருடையது, அது அதிகாரம் உடையது. ஒரு பாராளுமன்றத்துக்கு, ஒரு சட்டசபைக்கு என்ன அதிகாரம் இருக்கிறதோ அதை காட்டிலும் மேலான அதிகாரம் சபைக்கு தேவன் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் அதிகாரங்களை வைத்திருக்கிறார், சட்ட திட்டங்களை வைத்திருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். பாஸ்டர் பெஞ்சமினுக்காக, பாஸ்டர் அம்மாவுக்காக, 2 பிள்ளைகளுக்காக நான் ஜெபிக்கிறேன். சபை மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறேன். நல்ல ஒரு சொந்த இடம், சொந்த கட்டடங்களை தாங்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்றைக்கு எதெல்லாம் நீங்கள் வெளிப்படுத்துனீங்களோ அவையெல்லாம் உங்களோட வாழ்க்கை நிறைவேறப்போதுக்காக ஸ்தோத்திரமான இதை நாங்கள் சீக்கிரமாக கண்களினால் பார்க்க போகிறோம். ஆமாம், இந்த நேரத்தில் யாரெல்லாம் வியாதியாக இருக்கிறாங்களோ, பலவீனமாக இருக்கிறாங்க, இப்போது இயேசுவின் நாமத்தினாலே அந்த வியாதிகள் வெளியேறுவதாக. பில்லி சூனிய வல்லமைகள், சாத்தானுடைய வல்லமைகள் மேற்கொள்ளும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். விலகட்டும் ஆண்டு, குடும்பத்தை விட்டு, சபையை விட்டு, தேசத்தை விட்டு புறப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. இந்த வேலூர் பட்டணத்தை ஆஸ்வதிப்பீராக. இங்கே கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த வேலூர் பட்டணம் ஹல்லேலூயா ஒரு கிறிஸ்துவ மிஷனரிக்கு அடையாளமாக இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. அது ஒரு மீட்சி, உயிர் மீட்சிக்கு அடையாளமாக இருக்கிறது ஆண்டவரே. அதே எழுப்பு எல்லா சபைகளை பற்றி பிடிக்கட்டும், எல்லா ஊழியர்களை பற்றி பிடிக்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all. நன்றி, நன்றி. Praise the Lord. Hallelujah. ஸ்தோத்திரம். நல்ல ஒரு தேவனுடைய வார்த்தை. ஸ்தோத்திரம். அநேக தீர்க்க தரிசனங்கள். இன்றைக்கு கர்த்தர் உண்மையிலே நமக்கு ஒரு எழுப்புதலின் ஆசீர்வாதம். இந்த நாளிலிருந்து கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்களுக்குள் இருக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி ஆண்டவர் பேசியிருக்கிறார். உண்மையிலே நாம் தேவ சாயலில் படைக்கப்பட்டிருக்கிறோம். ஸ்தோத்திரம். நமக்குள்ள கர்த்தர் ஒரு பெருக்கத்தை உண்டு பண்ண போகிறார். ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலே, உலக ஆசீர்வாதத்திலே இன்னும் எப்படி ஸ்தோத்திரம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்தார். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள ஜெபத்தில் போராடணும். ஸ்தோத்திரம். ஆசீர்வாதத்தை கீழ்ப்படுத்தணும். ஆண்டவர் நல்ல ஒரு வார்த்தை. நிச்சயமாகவே நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். சபை விசுவாச பிள்ளைகள் நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார்கள். நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஸ்தோத்திரம். சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த நாள் ஒரு ஆசீர்வாதத்தின் நாள், ஒரு வெற்றியின் நாள், ஒரு ஜெயத்தின் நாள். ஸ்தோத்திரம். அடுத்த ஸ்தோத்திரம் முயற்சியிலே நீங்கள் ஆசீர்வாதத்தை பார்க்க போகிறீர்கள். கண்களை மூடி வலது கரத்தை உயர்த்தி கர்த்தர் நம்மோடு பேசின வார்த்தைக்காக, உடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக கோ ஹல்லேலூயா. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதே. அந்த ஆசீர்வாதத்தை எண்ணி வலது கரத்தை உயர்த்தி வானத்துக்கும் பூமிக்கும் சர்வதிகாரம் படைத்தங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த காலை நேரத்தில் எங்களோடு பேசின இந்த கர்த்தருடைய நாளிலே, ஆராதனை நாளிலே எங்களோடு பேசின ஆண்டவரே நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். பொக்கிஷமுள்ள வார்த்தைகளுக்காக, நம்முடைய ஊழியக்காரர் மூலமாக எங்களுக்கு கொடுத்த தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திர. சகல ஆசீர்வாதத்தினாலும் எங்களை நீர் ஆசீர்வதித்திருக்கிறீர். அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதம் என்ன என்று சொல்லி இந்த காலை நேரத்தில் தீர்க்க தரிசன வார்த்தைகளை கொடுத்து ஆண்டவரே நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை கர்த்தருக்கு உணர்த்தின தயவுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலிருந்து நாங்கள் அற்புதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆவிக்குரிய வாழ்க்கையில கர்த்தர் இப்ப எங்களை நிரப்பி இருக்கிறேன். உம்முடைய வார்த்தையினாலே நிரப்பி இருக்கிறேன், அபிஷேகத்தினாலே நிரப்பி இருக்கிறேன், வல்லமையினாலே நிரப்பி இருக்கிறேன். இந்த காலை நேரத்தில் நீர் கொடுத்த அந்த வார்த்தை ஒவ்வொன்றும் எங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்கிறதே. ஆண்டவரே இந்த வினாடியிலிருந்து அதை எங்க வாழ்க்கையிலே நாங்கள் பார்க்க போகிறோமே. ஓ ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்ற வார்த்தையின்படி நாங்கள் விசுவாசிக்கிறோம். கர்த்தருடைய பிரசன்னம் எங்க வாழ்க்கையில ஒரு எழுப்புதலின் ஆசீர்வாதம், ஒரு மகிமையின் ஆசீர்வாதம், அபிஷேகத்தின் ஆசீர்வாதம், ஆவிக்குரிய ஆசீர்வாதம். எங்களுடைய ஜெபம், ஆராதனை, பரிசுத்தம் தேவனுடைய பிரசன்னத்தில். ஓ ஹல்லேலூயா. அது மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில் அது மாத்திரமல்ல, உலக ஐஸ்வர்யத்தில், சுகத்தில், பலத்தில், குடும்பத்தில், ஊழியத்தில், சபையில், எல்லாவற்றிலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆசீர்வாதங்களுக்குள் இருக்கிற ஆசீர்வாதம்
ஆசீர்வாதத்தை எங்களுக்கு நீர் அள்ளி கொடுக்கிறீரே, அதை பெருக பண்ணுகிறீரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அதை நாங்கள் சுதந்தரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நீங்க ஆசீர்வதிங்க எங்க மத்தியில ஆண்டவரே. உம்முடைய வார்த்தையை கொடுத்த அருமையான ஆண்டவரே ரெவரண்ட் இம்மானுவேல் அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், பாஸ்டர்மாக்காக ஜெபிக்கிறோம், இந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாட்களை கர்த்தர் நீர் வல்லமையாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறீரே. சரீரத்தில் நல்ல சுகம்பலனோடு நல்ல ஆசீர்வாதத்தோடு கர்த்தர் நீர் தொடர்ந்து நீர் பயன்படுத்துவீராக. ஆண்டவரை பிரசன்ன பாதுகாக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சிட்டி பிளஸிங் ஏஜி சபையில உம்முடைய ஊழியக்காரர் மூலமாக தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் கொடுக்கிற ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆசீர்வாதங்கள்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நிறைவேறுகிறதுக்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் சுதந்திரிக்கிறோம் ஆண்டவரே. தொடர்ந்து நன்மைகளை கர்த்தர் நீர் தருவீராக. இந்த வார்த்தை தொடர்ந்து கிரியை செய்யட்டும். பல பேருக்கு நாங்கள் சாட்சியாக இந்த வார்த்தை கொண்டு போக ஆண்டவரே எங்க வாழ்க்கையில தேவன் வைத்திருக்கிற, எங்க வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதங்களை சாட்சியாக பகிர்ந்து கொள்ள ஆண்டவர் நீர் உதவி செய்வீராக. தொடர்ந்து நன்மைகளை தேவன் தார பாதுகாத்துக்கொள்ளலாம். இந்த வார நாட்கள் பிள்ளைகள் செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க, வருமானத்தை ஆசீர்வதிங்க, பிரயாணங்களை கர்த்தருடைய கிருபை கூட இருக்கட்டும். கால சூழ்நிலைகள் சுற்றி நடமாடுகிற எந்தவித ஆண்டவரே ஸ்தோத்திரம் வியாதியின் சூழ்நிலைகளோ பிள்ளைகளை தொடாதபடி இயேசு கிறிஸ்துவின் இரத்த கோட்டைகளை மறைக்கிறோம் ஆண்டவரே. விசேஷமான ஆசீர்வாதத்தின் மகிமை பிள்ளைகளை தொடர்ந்து நிரப்பட்டும். ஆவிக்குரிய வாழ்க்கையில உலகத்திலே உம்முடைய ஆசீர்வாதம் நிரம்பி இருக்க ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நன்மைகளை தேவன் தார இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுலமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் சமாதானமும் சந்தோஷமும் நம் அனைவரோடும் ஆண்டவருடைய வருகை மட்டும் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்குள்ளும் இந்த ஆசீர்வாதங்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென், ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தீர்க்க தரிசன வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துங்கள். இந்த வார்த்தையை மற்றவர்களுக்கு கொண்டு செல்லுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் மூலமாக அநேக ஆத்துமக்களை ஆசீர்வாதங்களுக்குள்ளே தேவன் நடத்தி செல்வாராக. ஆமென்.